கிளாஸ் ரெக்கார்டிங்ல இருக்கு. இந்த ஆஃப்லைன்ல யாராவது பார்க்கணும்னா கூட நம்மளோட யூடியூப் சேனல்ல கிளாஸஸை வந்து பார்த்துக்கலாம். ஸோ எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு கிரேட் மைண்ட்ஸ். ஸோ இந்த செஷன்ல நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க, புதுசாக ஜாயின் பண்ணவங்களும் இருக்கீங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருக்கவங்களும் இருக்கீங்க, ஆல்ரெடி கிளாஸஸ் ப்ரிப்பேர் பண்ணவங்களும் இருக்கீங்க. சில விஷயங்கள் நம்ம பார்க்கணும் இந்த லாக்டவுன் பீரியட்ல. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படின்ற, ஏன்னா வீட்டிலே இருக்கீங்க, இதை எப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா போன லாக்டவுனில் நிறைய பேர் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சாங்க. வேற லெவலில் அவங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆனதை என்னால் பார்க்க முடிஞ்சுது. ஏன்னா ஃபுல் டைம் ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க, வேற எதுவும் தேவையில்லை, வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கலாம். இந்த டைமை யூஸ் பண்ணிக்கோங்க. கிடைக்கக்கூடிய டைமை வந்து ரொம்ப நாளாச்சு ஜூம்ல செஷன் போட்டு. ஸோ வாட் யூ ஆர் கோயிங் டு டூனா, இந்த செஷனில் ஒவ்வொரு டாப்பிக்காக வந்து நம்ம முதல்ல கவர் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம நாளைக்குலேருந்து நான் உங்களுக்கு ஷெட்யூல் அனுப்பிச்சி விட்டுறேன். எல்லாருமே வந்து நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் அப்டேட்ஸ் கிடைக்கணும்னா நம்மளோட டெலகிராம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், டெலகிராம் சேனல். டெலகிராமில் நீங்கள் ஜேக்கப் டிஎன்பிஎஸ்சி சர்ச் பண்ணாலும் சரி, யூபிஎஸ்சி அண்ட் டிஎன்பிஎஸ்சி பை ஜேக்கப் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணாலும் சரி, ஸோ அந்த டெலகிராம் சேனலில் உங்களோட எல்லா லிங்க்கும் இருக்கும். இந்த மாதிரி யூடியூப் சேனலில் நான் இதை அப்லோட் பண்ணும்போது கீழே வந்து உங்களுக்கு இதோட லிங்க், அந்த டெலகிராமோட லிங்க்கும் நான் வந்து போடுறேன். ரைட், டெலகிராம் சேனலில் உங்களுக்கு எல்லா அப்டேட்ஸுமே கிடைக்கும். அது மட்டும் இல்லை, நம்ம இப்போ ப்ரிப்பேர் பண்ண போகிறது முதல்ல வந்து ஹிஸ்ட்ரி கல்ச்சர் அப்படின்னு சொல்லி ஒரு ஏரியாவை நம்ம முடிக்க போகிறோம். நம்ம ஹிஸ்ட்ரி ஃபுல்லாகவே இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஹிஸ்ட்ரி கல்ச்சரை மியூட் பண்ணலன்னா மியூட் பண்ணிடுங்க. ஹிஸ்டரி கல்ச்சர் இந்த ஏரியாவை வந்து பார்க்க போறோம். இந்த ஏரியாவில் வந்து முதல்ல நம்மளோட ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரி, மெடிவல் ஹிஸ்டரி பத்தி ஒரு ஏரியா இருக்கும். ஏன்ஷியன் மெடிவல் தனியா ஒரு ஏரியாவும், இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்னு ஒரு ஏரியாவும், தமிழ்நாடு ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லி ஒரு ஏரியாவும் இருக்கும். ஏன் ஹிஸ்டரி அப்படின்னா நிறைய மதிப்பெண்கள் ஸ்கோர் பண்ண முடியும். நம்ம இதை ஒவ்வொரு ஏரியாவும் முடிக்க போறோம். நம்மளோட பிளான் எப்படி இருக்கும்னா, டெய்லி ஒரு டாபிக் அதை எப்படி நோட்ஸ் மேக் பண்ணணும் அப்படின்றதையும் சொல்றேன். டெய்லி அதுல டெஸ்ட் இருக்கும். அந்த டெஸ்ட்டையுமே கிளியரா நீங்க இது பண்ணிட்டீங்கன்னா இன்னும் ஒரு 60 டேஸ்ல உங்களுக்கு பக்காவா வந்து சிலபஸை வந்து ஓரளவுக்கு கவர் பண்ண முடியும். ஓரளவுக்கு நல்ல நாலேஜ் இருக்கும். ஸோ நோட்ஸ் மேக்கிங் வந்து ரொம்ப முக்கியம். நோட்ஸ் மேக்கிங், ப்ராப்பர் ரிவிஷன். இந்த நோட்ஸ் மேக்கிங்கே எதுக்குன்னா, ரிவிஷன் வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியமா. இந்த நோட்ஸ் மேக்கிங் தான் நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த நோட் எப்படி மேக் பண்றது, ரிவிஷன் எப்படி பண்றது, ஸோ அதுக்கப்புறம் டெஸ்ட் எடுக்கிறது தான் நம்மளை எவால்வேட் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த டெஸ்ட்டை எப்படி எடுக்கிறது, நம்ம எப்படி கவர் பண்ண போறோம். ஸோ முதல்ல ஃபார் எக்ஸாம்பிள் ஹிஸ்டரி கல்ச்சர் ஆஃப் இந்தியா அப்படின்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், இல்லைன்னா பேலியோலித்திக் பீரியட், லித்திக் ஏஜ், ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட், இதுல இருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ பேஸ்ட் ஆன் சிலபஸ், ஸோ வி வில் எம்பசிஸ், எந்த இடத்துல சிலபஸ் சொல்லியிருக்காங்களோ அந்த இடத்துல அதிகமான கான்சென்ட்ரேஷன் வந்து கொடுப்போம். ஸோ அப்படி கொடுக்கும்போது அதிகமா நம்ம வந்து அந்த இடத்துல இருந்து கேள்விகள் வேற இடத்துல இருந்து வரும், அந்த இடத்துல அதிகமா கேள்விகள் வரும். அந்த கேள்வியை ஒரு நாளைக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கு இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் நான் ஸ்டார்ட் பண்றேன், இல்லைன்னா ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட் ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னா, நாளைக்கு இந்த கிளாஸ்ல வந்து நான் ஃபுல்லா இதை முடிச்சிருவேன். அட்லீஸ்ட் என்ன முடிக்கிறேனோ அதை முடிச்சிருவேன். முடிச்சுட்டு டெய்லி உங்களுக்கு நைட் ஒரு 8 o'clock போல ஒரு குவிஸ் ஒன்று நான் இது பண்றேன். அந்த குவிஸ் வந்து உங்களுக்கு அன்அகாடமி பிளாட்ஃபார்ம்ல இருக்கும். ஸோ அதை வந்து நீங்க கட்டாயமா அட்டன் பண்ண ட்ரை பண்ணுங்க. அதுல ஒரு 50 கேள்விகள் இருக்கும். டெய்லி டெஸ்ட்டுக்கு ஒரு 50 கேள்விகள் இருக்கும். இந்த 50 கேள்விகளுக்கும் நீங்க ரெடியாகி வந்துட்டீங்கன்னா, ஸோ உங்களுக்கு எவ்வளவு மதிப்பெண்கள் ஸ்கோர் பண்றீங்கன்னு உடனே கிடைச்சிரும். ஸோ எவ்வளவு ப்ரிப்பேர் பண்றீங்க, அதுக்கப்புறம் நீங்க கிளாஸ் நடக்கும் போதே நோட்ஸ் மேக்கிங். இந்த நோட்ஸ் மேக்கிங் எப்படி பண்ணலாம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், இது வந்து நம்ம ஸ்கூல் புக்ல 6th ஸ்டாண்டர்ட்ல இருக்கு, 9th ஸ்டாண்டர்ட்ல கொஞ்சம் இருக்கு, 11th ஸ்டாண்டர்ட்ல இருக்கு, எத்திக்ஸ் புக்ல எல்லாம் இருக்கு. ஓகே, ஸோ இதுல இந்த 6th 11th கூட ஓகே தான், ஏன்னா இதெல்லாம் ரிப்பீட் ஆக இருக்கு 9th. இந்த 6th 11th நீங்க கன்சாலிடேட் பண்ணும். நான் 6th ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய புக்கை நீங்க படிக்கணும், 11th ஸ்டாண்டர்ட்ல இருக்க புக்கை படிக்கணும். ஸோ நான் நோட்ஸ் நானும் மேக் பண்றேன், ஆனா என்ன பண்றேன் அப்படின்னா திரும்ப அந்த புக்கே வந்து என்னோட நோட்ஸா மாறிடுது அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஸோ டோன்ட் ப்ளீஸ், நீங்க வந்து வாசிட்டு இருக்கும்போதே தயவு செய்து நோட்ஸ் எடுத்துறாதீங்க.
அப்படின்னா திரும்ப வந்து அதே புக் தான் வரும். நமக்கு முதல் வாட்டி படிக்கும்போது எல்லாமே புதுசா இருக்க மாதிரி இருக்கும். இதை எடுக்கணும், இதை எடுக்கணும், இதை எடுக்கணும் அப்படின்றத. ஸோ ஒரு கிளாஸ்ல நீங்க நோட்ஸ் முதல்ல எடுங்க, அதுக்கப்புறம் ரீட் பண்ணுங்க. இந்த நோட்ஸை வந்து எப்படி எடுக்கலாம் அப்படின்னா, ஸோ இந்த நீங்க A4 ஷீட்ஸை வந்து கம்பைல் பண்ணிக்கோங்க. A4 ஷீட்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. நோட்டு புக்கு கூட தேவையில்ல, ஒரு நோட்டு கூட தேவையில்ல, A4 ஷீட்ஸை கம்பைல் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ A4 ஷீட் ஏன் சொல்றேன் அப்படின்னா, உங்களுக்கு புதுசாக ஏதாவது ஆட் பண்ணணும்னா இடையில ஒரு ஷீட்டை வந்து நீங்க உள்ள இன்சர்ட் பண்ணி வச்சுக்கலாம், சொறி வச்சுக்கலாம். ஸோ அதனால A4 ஷீட்ல வந்து நீங்க எடுங்க. ஸோ அதை வந்து ரொம்ப கிறிஸ்பா கிளியரா எடுங்க. நீங்க உங்களுக்கு புரியுற மாதிரி. நான் சொல்றேன்னா ஹேண்ட் ரைட்டிங்லாம் அதில் வந்து வேற யாருக்கும் புரிஞ்சு அடுத்த தலைமுறை அதை வச்சு படிச்சு ஒரு புக் போடணும் அப்படின்லாம் கூட எடுக்க வேண்டாம். உங்களுக்கு புரியணும். ஸோ அது உங்களுக்கு லெஜிபிளா இருந்தா மட்டுமே போதும். எனக்கு மட்டும் புரிஞ்சாலே போதும் அப்படின்ற மாதிரி உங்களோட நோட்ஸ் இருந்தா போதும். பயங்கரமா இருக்கணும்லாம் தேவையில்ல. ஸோ அதுல வந்து ஃப்ளோ சார்ட் போட்டுக்கோங்க, ஷார்ட் கட்ஸ் வந்து வச்சுக்கோங்க, சிம்பிளா வந்து டயக்ராமட்டிக் ரெப்ரசன்டேஷன் பண்ணிக்கோங்க, சின்ன சின்ன கீ பாயிண்ட்ஸ் எழுதிக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு புரியுற மாதிரி உங்களோட நோட்ஸ் இருக்கணும். இந்த நோட்ஸ் என்னன்னா, ஸோ மேக்சிமமா நீங்க லாஸ்ட் டைம்ல வந்து உங்களுக்கு கவர் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த லாஸ்ட் மினிட்ல கவர் பண்றதுக்கு உங்களுக்கு ரிவிஷன் வந்து தேவை. ஸோ அதாவது மினிமம் டைம்ல மேக்சிமம் கவரேஜ் வந்து பண்ணும். யூ ஹாவ் டு கவர் மேக்சிமம் திங் இன் வெரி மினிமம் டைம். லாஸ்ட்ல ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த மினிமம் டைம்ல மேக்சிமம் கவர் பண்றதுக்கு என்ன ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னா உங்களோட நோட்ஸ் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த நோட்ஸை ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் ரெண்டு பாயிண்ட் ஆஃப் வியூலயுமே ஒரே டைம்ல எடுத்துக்கலாம். ஸோ முதல்ல எடுக்க கூடும்போது நல்லா ஆக்சுவலி நோட்ஸை வந்து 2 டைம் கூட எடுக்கலாம். உங்களுக்கு தேவையை பொறுத்து 2 வாட்டி. முதல்ல கொஞ்சம் எலாபரேட்டா எடுக்கிறீங்க, அடுத்தது அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேஜ் இருக்குன்னா இந்த ஒரு பேஜ் ஃபுல்லா நீங்க நோட்ஸ் எடுக்கிறீங்கன்னா அடுத்தது இந்த நோட்ஸை நீங்க சிம்பிளிஃபை பண்ணி இன்னொரு பேஜ்ல எடுக்கும்போது அவ்வளவுதான், இவ்வளவு இடத்துல அந்த நோட்ஸை முடிச்சிடணும், இந்த இடத்துல வேற நோட்ஸ் இருக்கணும். இந்த மாதிரி நோட்ஸை வந்து நீங்க இந்த A4 ஷீட்ல நிறைய எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, கரெக்டா ஃபைல் பண்ணி வச்சிட்டீங்கன்னா திரும்ப ரிவைஸ் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நோட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எய்தர் உங்களுக்கு என்ன எவ்வளவு புக்ஸ் வேணாலும் இருக்கட்டுமே, எத்தனை மெட்டீரியல் வேணாலும் இருக்கட்டுமே, ஆனா உங்களோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் தான் உங்களுக்கு ரிவிஷனுக்கும் நீங்க வந்து எக்ஸாமை கிளியர் பண்றதுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான்லாம் சொல்றேன் 3 மாசத்துல குரூப் 4 கிளியர் பண்ணிட்டு இப்போ குரூப் 1ல கிளியர் பண்ணவங்களாம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களோட மேஜர் சக்சஸ்க்கு காரணம் என்னன்னு நான் நினைப்பேன்னா அவங்களோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ். ஸோ அந்த ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸை கொஞ்சம் கிளியரா வச்சுக்கோங்க. ரைட்டா? இது வரைக்கும் எல்லாருக்கும் உள்ளது கிளியர் தானுங்க? எல்லாருக்கும் புரியுதா, கேக்குதா? நான் பேரலா சாட் பண்ணிக்கலாம், பேரலா சாட் பண்ணிக்கலாம். உங்களோட டவுட்ஸ் ஏதாவது இருந்தாலும் சாட்ல கேட்கலாம். கிளியர் ஹரி, ஆண்டோ பெனில் கிளியர் சொல்லியிருக்கீங்க, தமிழ் கிளியர் சொல்லியிருக்கீங்க. ரைட். ஸோ நோட்ஸ் மேக்கிங் வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராசஸ், யாருமே மறந்துடாதீங்க. ஸோ அதுக்கு நிறைய நீங்க உங்களை தயார் செஞ்சுக்கணும். ரைட். இப்போ நம்ம டைரக்டா ஹிஸ்டரி கல்ச்சர், எப்படி ஹிஸ்டரி படிக்கணும், ஏன் ஹிஸ்டரி படிக்கணும், இந்த மாதிரி நிறைய கேள்வி கேட்கலாம். நீங்களும் சொல்லுங்க. ஸோ ஏன் ஹிஸ்டரி படிக்கணும், வாட் இஸ் ஹிஸ்டரி, எ சிம்பிள் அப்ரோச் டு இந்தியன் ஹிஸ்டரி பை மரிய ஜேக்கப்ஸ் தனிராஜா. என்னோட பேர் தான் மரிய ஜேக்கப்ஸ் தனிராஜா. ஒய் வி ஹாவ் டு ஸ்டடி ஹிஸ்டரிங்க. ஏன் ஹிஸ்டரி படிக்கணும், ஹிஸ்டரினா என்ன? நான் இதை நிறைய கிளாஸ்ல சொல்லியிருக்கேன், இருந்தாலும் கேட்குறேன். ஹிஸ்டரினா என்ன நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஹிஸ்டரி எல்லாருமே படிச்சிருப்போம். ஹிஸ்டரி படிக்காதவங்க யாராவது இருப்போம்னா கட்டாயமா எல்லாருமே ஏதாவது ஒரு வகையில நம்ம ஹிஸ்டரி படிச்சிருப்போம். ஸ்டடி ஆஃப் பாஸ்ட், very அழகா சொல்லியிருக்கீங்க. நம்ம முந்தைய நிகழ்வுகளை பத்தி படிக்கக்கூடிய விஷயம் தான் ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. பழைய விஷயங்கள் முன்னாடி நடந்தது. ஓகே. ஸ்டடி ஆஃப் பாஸ்ட். இன்னும் வேற டெஃபினிஷன் யாராவது கொடுக்கணும்னா ப்ளீஸ். பழைய நிகழ்வுகளை பத்தி படிக்கிறது ஹிஸ்டரி கட்டாயமா. நம்ம எல்லாமே முன்னாடி உள்ள அரசர்கள், ராஜா, இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம பார்க்குறோம். ஒவ்வொரு கிங்கை பத்தி படிக்கிறோம், அவங்களோட காலத்துல நடந்த நிகழ்வுகளை படிக்கிறோம், அவங்க மினிஸ்டரை பத்தி படிக்கிறோம், போர்களை பத்தி படிக்கிறோம், எப்படி எம்பையர் கிரியேட் பண்ணான்றதை படிக்கிறோம். கரெக்ட். முன்னாடி நடந்த நிகழ்வுகள் எல்லாமே முன்னாடி நடந்த நிகழ்வுகள். வேற பதில்கள். இம்பார்ட்டன்ட் இன்சிடென்ட், எல்லா விஷயம் கரெக்டா சொன்னீங்க பாருங்க. எல்லா விஷயங்களையுமே நம்ம ஹிஸ்டரியில படிக்கிறோமா அப்படின்னா கட்டாயமா கிடையவே கிடையாது. ரொம்ப ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டன்டான விஷயங்கள் தான் படிக்கிறோம். எல்லா இன்சிடென்ட்ஸும் ரொம்ப முக்கியம் கிடையாது. அதுல ஒரு அப்படின்னா ஏன் எப்படி இம்பார்ட்டன்டான விஷயம், ஸ்டடி ஆஃப் கோடிஃபைட் ஃபேக்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க பிரையன்ட். ஓகே. ஸோ எப்படி எது இம்பார்ட்டன்ட் விஷயம் எப்படி நீங்க சொல்றீங்க? ஹியூமன் கல்ச்சர்ஸ், லைஃப் ஸ்டைல், மனிதரோட பண்பாடு விஷயங்கள், ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் எப்படி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றீங்க? ஹிஸ்டரி, நம்ம ஹிஸ்டரியை பிரிச்சோம்னா கட்டாயமா இட்ஸ் அ ஹை ஸ்டோரி அப்படின்னு வருது.
இம்பார்ட்டண்டான ஒரு விஷயங்கள், ரொம்ப முக்கியமான நிகழ்வுகள் தான் வரலாறு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். எல்லா விஷயத்தையும் நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜெயலலிதா அம்மையார் இருக்காங்க, அவங்க சிஎம் ஆனாங்கன்னா நம்ம வந்து சிஎம் ஆனது ஒரு ஹிஸ்டரி, அவங்க ஒரு விஷயம் பண்ணாங்கன்னா ஹிஸ்டரி. ஆனா அவங்க காலையில் இட்லி சாப்பிட்டாங்க, மத்தியானம் பிரியாணி சாப்பிட்டாங்க, ஸோ அந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை நம்ம ஹிஸ்டரியில வந்து சொல்ல மாட்டோம் இல்லையா? ஸோ அதை கூட ரொம்ப ஹைலைட் பண்ணி எல்லாம் காட்டினாங்க. ஆனா இருந்தாலும் நம்ம ஹிஸ்டரியில வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள், ரொம்ப இம்பார்ட்டன்ட் நிகழ்வுகள் தான் நம்ம சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிரைம் மினிஸ்டர் ஒருத்தர் ஆகுறாரு, அவர் செஞ்ச ஒரு நல்ல விஷயங்கள் இதெல்லாமே ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்குவாங்க. ஒரு முக்கிய நிகழ்வுகள் அப்படின்னா அது என்ன பண்ணிருக்கு அந்த முக்கிய நிகழ்வுகள்னா ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கும், ஒரு சேஞ்ச். ஸோ மாற்றம் வந்து நம்ம சொல்லுவோம் சேஞ்ச் இஸ் கான்ஸ்டன்ட், மாற்றம் ஒன்றுதான் மாறாதது அப்படின்றதான் சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு முக்கியமான நிகழ்வுகள் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியதான் ஹிஸ்டரி அப்படின்னு சொல்றோம். ஹிஸ்டரியை பிரிச்சோம்னா நமக்கு அழகா கிடைக்குது ஹை ஸ்டோரி. ஸோ ஹிஸ்டரி இஸ் ஆல் அபவுட் ஸ்டடியிங் நியூ திங்ஸ். நம்ம வந்து புதுசா ஒரு விஷயம் படிக்கிறதுக்கு ஹிஸ்டரி வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த ஹிஸ்டரியில நம்ம இன்னொரு பார்ட்டை ஹிஸ்டரி கல்ச்சர் அப்படின்னு சொல்லுவோம். வாட் யூ மீன் பை கல்ச்சர்? ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா அப்படின்னு தான் சொல்லி படிக்கிறோம். நம்ம வெறும் ஹிஸ்டரி மட்டும் படிக்காம கல்ச்சரையும் படிக்கிறோம். ஹிஸ்டரின்றது இம்பார்ட்டன்ட் நிகழ்வுகள், ஏற்கனவே நடந்த விஷயங்கள். ஸோ யாராவது அன்மியூட் பண்ணிட்டு பேசணும்னா கூட பேசலாம். ஏதாவது பத்தி உங்களோட கருத்துக்கள் இதை பத்தி சொல்லணும்னா அன்மியூட் பண்ணிட்டு பேசணும்னா கூட பேசலாம். ஏன் வந்து நம்ம கல்ச்சர்னா என்ன? வாட் யூ மீன் பை கல்ச்சர்? நம்ம கலாச்சாரம் சொல்றோம், பண்பாடுன்னு சொல்றோம். நான் பொதுவாக கிளாஸ்ல கேட்பேன், ஹிஸ்டரினா என்ன அப்படின்னா வரலாறு அப்படின்பாங்க, வரலாறுனா ஹிஸ்டரி அப்படின்பாங்க. ஸோ ஓகே, அது பொதுவாக எல்லாருமே, நான் கூட முதல்ல அப்படிதான் சொல்லுவேன், எல்லாருமே அப்படிதான் சொல்லுவோம். இப்போ ரீசெண்டா ஒரு கிளாஸ்ல கூட அதான் சொன்னேன். வாழ்க்கை நம்ம கரண்ட் ட்ரெண்ட்ஸ்ல நடக்கக்கூடிய வாழ்க்கை, the events change its course of current trends, custom ideas, beliefs of particular society, country, etc. வெரி குட். ஸோ இப்போ ஹிஸ்டரி படிக்கும்போது நம்ம பல பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம இப்போ வாழக்கூடிய வாழ்க்கையிலேயே நம்ம ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் வித்தியாசமா இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கல்ச்சர் அப்படின்ற ஒரு விஷயத்த பார்க்குறோம். கல்ச்சர், கல்ச்சரல் பெர்ஸ்பெக்டிவ், பண்பாடு அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா அது என்னன்றது தெரிஞ்சிருக்கணும். ஏன் ஹிஸ்டரி படிக்கணும்? ஸோ ஒய் வி நீட் டு ஸ்டடி ஹிஸ்டரி? சரி, அதெல்லாம் இருக்கட்டும், ஏன் ஹிஸ்டரி படிக்கணும் அப்படின்ற ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்களேன். ஹிஸ்டரி ஏன் படிக்கணும்? வாட் இஸ் த நீட் ஃபார் ஸ்டடிங் ஹிஸ்டரி? ஹிஸ்டரி ஏன் படிக்கணும்? பாரம்பரியம், கல்ச்சர் பத்தி பேசுவோம். ஒய் ஒய் அப்படின்ற கேள்வி, ஒய் டு ஸ்டடி ஹிஸ்டரி? ஏன் நான் என்ன சொல்றேன்னா, நமக்கு என்ன விஷயம் தெரியலனாலும் நம்ம ஒரு கேள்வியை மட்டும் போட்டா போதும் நமக்குள்ள. ஒய், ஏங்க, எப்படிங்க அப்படின்ற ஒரு கேள்வி, 2 கேள்வியை கேட்டு பாருங்க. யூ வில் கெட் மோர் ஆன்சர்ஸ். அதுதான் நம்மளோட அனாலிட்டிக்கல் மைண்ட் வந்து வர்றதுக்கே இந்த கேள்வி கேட்கக்கூடிய பவர் ஆஃப் ரீசனிங் அப்படின்னு சொல்லி சிலபஸ்ல ஒரு இடம் இருக்கும். பவர் ஆஃப் ரீசனிங். Okay, why to study history? To take the good things from them, to avoid the mistakes they made. கட்டாயமா ஒரு பழைய தவறுகள் நடக்க, ஒரு விஷயம், ஒரு தவறு ஒருத்தவங்க பண்ணியிருந்தாங்கன்னா அதே தவறை திரும்ப பண்ணக்கூடாது அப்படின்றதான். ஃபார் எக்ஸாம்பிள் முகமது பின் துக்ளக் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் வந்து செம்பு காயின், துக்ளக் டைனாசிட்டிய இதில் உள்ள ஒரு நல்ல ஒரு கிங் தான், நிறைய நல்ல விஷயம் பண்ணணும்னு நினைப்பார். ஆனா அவர் என்ன பண்ணுவார்னா, மக்களுக்கு பஞ்சம் வந்த உடனே செம்பு காயினை எல்லாருமே பிரிண்ட் பண்ணிக்கலாம், அபிஷியல் மிஷினரியா இருக்காது, எல்லாருமே பிரிண்ட் பண்ணிட்டாங்க. எல்லார்ட்டையுமே காயின்ஸ் நிறைய இருந்துச்சு, தெருவுல ஃபுல்லா குவிஞ்சு குவிஞ்சு கிடக்குது காயின்ஸ். யாருக்குமே காயின்ஸ் வேண்டாம், எனக்கு காயின்ஸே தேவையில்லை, ஏன்னா அந்த காயின்ஸ்க்கு வேல்யூவே இல்லை அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. எல்லார்ட்டையுமே காயின்ஸ் இருக்கு. ஸோ அது வந்து நிறைய பணத்தை புழக்கத்துல விட்டா இன்ஃபிளேஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குன்றத முகமது பின் துக்ளக்கு தெரியாம போயிடுச்சு. அதே தவிர இன்னொருத்தவங்க திரும்ப செஞ்சானா அது தவறு தான் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எல்லாருக்கும் அக்கௌண்ட்டுக்கும் 15 லட்சம் ரூபாய் போட்டு விடுறேன்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அது எப்படி எல்லார்ட்டையுமே 15 லட்சம் ரூபாய் வந்துடாதான்? உங்கள்கிட்டே வந்துடும், என்னட்டே வந்துடும் 15 லட்சம் ரூபாய், யாருமே வேலை செய்ய மாட்டோம். ஸோ அப்போ என்ன ஆகும்? எல்லார்ட்டையுமே பணம் அதிகமா இருக்கும். பணம் அதிகமா இருக்கும்போது யாருமே வேலை செய்ய மாட்டாங்க. மோர் மணி ஃப்ளோ இருக்கும், பண வீக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் நடக்கும். ஸோ இது வந்து நம்ம வரலாறுல இருந்தே, முகமது பின் துக்ளக் இருந்தே கத்துக்கலாம். அப்படின்னா இந்த தவறை வந்து இன்னொருத்தவங்க பண்ண மாட்டாங்க. நான் சொல்றது புரியுதா? வரலாறு, ஹிஸ்டரி ரிப்பீட்ஸுங்க. ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ். வரலாறு திரும்ப திரும்ப அதே மாதிரி நடக்கும். திரும்பவும் சொல்றேன், ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ். வரலாறு
திரும்ப நம்ம என்ன ஒரு விஷயம் பார்க்குறோமோ அதே மாதிரி சம்பவங்கள் திரும்ப திரும்ப நடக்கும். அதனால வரலாறை பத்தி நமக்கு படிக்கிறது ரொம்ப ஒரு விஷயம். இன்னொன்னு நம்மளோட தொன்மையை பத்தி தெரிஞ்சுக்கிறோம். நம்ம நம்மளோட பாரம்பரியம், நம்மளோட தாத்தா எப்படி இருந்தாங்க, நம்ம பாட்டி எப்படி இருந்தாங்கன்னு கூட நம்ம சில விஷயங்கள் கொஞ்சம் ஒரு லெவல் தான் தெரியும். அதுக்கு முன்னாடி ஒரு 2000 ஆண்டுகள் முன்னாடி எப்படி இருந்தது, உலகம் தொடங்குனதுக்கு அப்புறம் எப்படி இருந்தது, இப்படியெல்லாம் இருந்த மனுஷன் இப்படியெல்லாம் அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பரிணாம வளர்ச்சி, ஒரு மிகப்பெரிய எவாலுவேஷன்ல நம்ம இருக்கோம். ஒரு எப்பவோ உலகம் தொடங்குது, அந்த எவாலுவேஷன்ல வி ஆர் அ பார்ட். இது எப்படி எவால்வ் ஆச்சு, எப்படி எவால்வ் ஆகுதுன்னா நிறைய மாற்றங்கள் வந்துதான் நடந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு மனுஷனும் முதல்ல மனுஷன் வந்து மிருகத்துக்கு கூட சண்டை போட்டு அப்படியே இருக்கிறான். மிருகமும் மனுஷனும் சண்டை போட்டு யாருக்கு சாப்பாடு வேணும் அப்படின்ற மாதிரி சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் மாதிரி இருக்காங்க. அதுக்கப்புறம் மனுஷன் தனியா போயிடுறான். மனுஷன் தனியா ஒரு இடத்துல வாழ ஆரம்பிக்கிறான். மனுஷன் வந்து பார்ட்டர் சிஸ்டம், பண்டமாட்டு முறையை பயன்படுத்துறான். அதுக்கப்புறம் பணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை உண்டாக்குறாங்க. மனுஷன் வாழ்ந்துட்டு அவங்க ஒரு இடத்துல இருக்காங்க, அக்ரிகல்ச்சர் பண்றாங்க, விவசாயம் பண்றாங்க, ஆடு மாடு மேய்க்கிறாங்க, வீல் கண்டுபிடிக்கிறாங்க, செம்பை பயன்படுத்துறாங்க, இரும்பை பயன்படுத்துறாங்க, ட்ரெஸ் எல்லாம் பயங்கரமா போடுறாங்க, பருத்தி காட்டன் எல்லாம் போடுறாங்க. இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் ஒரு பெரிய நாகரிகம் வருது. ஸோ இந்த மாதிரி மக்கள் வாழ்க்கையில எப்படி எவால்வ் ஆகி இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கோம். இன்னைக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்றோம், ஆக்மெண்டட் ரியாலிட்டின்னு சொல்றோம், விர்ச்சுவல் ரியாலிட்டின்னு சொல்றோம். ஸோ இன்னைக்கு பாருங்க, நம்ம இந்த மாதிரி நம்ம ஒரு 50 பேர் இந்த மாதிரி ஒரு கனெக்ட் ஆகி ஒரு இடத்துல உட்காந்து பேச முடியும்னு ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தா பைத்தியக்காரர் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ அப்படின்னா நடக்காது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் கூட நடக்கும். அதான் சேஞ்ச். அந்த சேஞ்சை அக்செப்ட் பண்ணக்கூடிய மைண்ட் வந்து நமக்கு வேணுங்க. அந்த சேஞ்சை அக்செப்ட் பண்ணக்கூடிய மைண்ட் இருந்துச்சுனாலே அது வந்து அதான் சயின்டிபிக் டெம்பர். சயின்டிபிக் டெம்பர்னா சயின்ஸ் பேஸ் பண்ணி. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இப்போ ஈவெண்ட் ஹாரிசான் வச்சு பிளாக் ஹோல் கட்டாயமா கேள்விப்பட்டிருப்பீங்க. ஈவெண்ட் ஹாரிசான்ல பிளாக் ஹோலோட இமேஜை கேப்சர் பண்ணாங்க. அது வரைக்கும் பிளாக் ஹோலோட இமேஜை கேப்சரே பண்ண முடியாது அப்படின்னு தான் சயின்டிபிக்கா சொல்லிட்டு இருந்தாங்க. அதை ஒன்ஸ் ப்ரூவ் பண்ணிட்டாங்க, ஓகே அப்படின்னா இது கரெக்ட் தான் அப்படின்னு. ஸோ இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் வேக்சினேஷன் எடுத்துக்கலாமே. வேக்சினேஷன் ஒருத்தவங்க என்னன்னு தெரியாது, ஐயோ வேக்சினேஷன் போட்டா செத்துருவாங்க அப்படின்ற. பட் வாட் இஸ் வேக்சினேஷன் அப்படின்றத நம்ம சயின்டிபிக்கா நம்ம எடுத்தோம்னா, வேக்சினேஷனா நமக்குள்ள வந்து அந்த வைரஸ் ஒரு மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது நமக்குள்ள ஒரு ஆன்டிபாடிஸ் கிரியேட் ஆகுது. ஆன்டிபாடிஸ் கிரியேட் ஆகும்போது அது வந்துச்சுன்னா அதை எதிர்த்து போராடக்கூடிய தன்மை கிடைக்குது. இப்போ இதுல கோவிட் கூட எடுத்துக்கலாமே. ஃபர்ஸ்ட் டோஸ் கொடுக்குறாங்க, செகண்ட் டோஸ் கொடுக்குறாங்க. இந்த செகண்ட் டோஸ் கொடுத்த பிறகு கோவிட் வராது அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா அப்படின்னா கட்டாயமா கோவிட் வராதுன்னு யாருமே சொல்ல முடியாது. பட் கோவிட் வந்துச்சுன்னா அது பாதிக்கக்கூடிய தன்மை நமக்கு கம்மியா இருக்கும். அதான் வந்து வேக்சினேஷனோட ஒரு விஷயம். ஸோ நம்ம நிறைய இவிஎம் ஓட்டர்ஸ் மிஷின், அந்த எலக்ட்ரானிக் அந்த இவிஎம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் என்ன சொல்றாங்க, இந்த இவிஎம் வந்து ஈஸியா வந்து டாம்பர் பண்ணிடலாம் அப்படின்னு. இவிஎம் கேள்விப்பட்டிருப்பீங்க, எல்லாருமே பார்த்திருப்பீங்க. அங்க ஒரு பேலட் யூனிட், ஒரு கண்ட்ரோல் யூனிட்னு ஒரு யூனிட் இருக்கும். கண்ட்ரோல் யூனிட். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பேலட் யூனிட் இருக்கும். இதுக்கு கூட வந்து விவி பேட்னு ஒன்று இருக்கும். பார்த்திருப்பீங்க, எல்லாருமே ஓட்டு போட்டீங்க, பார்த்திருக்கீங்களா? யூ கேன் சாட். With vaccination eliminated, yes, with vaccination we have eliminated most of the diseases. கட்டாயமா குட் அந்த டைம்ல அழகா சொன்னீங்க. எஃபிஷியன்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட், அந்த டைம்ல எப்படி கவர்னன்ஸ் பண்ணிருந்தாங்க, அந்த டைம்ல எதெல்லாமே நம்ம வரலாறுல இருந்து கத்துக்க முடியும். ஸோ இதுல விவி பேட் அப்படின்னு சொல்லி இருக்கும். விவி பேட்னா ஓட்டர் வெரிஃபைபிள் பேப்பர் ஆடிட் ட்ரையல் அப்படின்னு சொல்லி, இங்க வந்து நம்ம ஒரு ஓட் போட்டோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து நீங்க ஒரு சின்னத்துக்கு இது வாக்களிக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு டம்ளர்னு ஒரு சின்ன இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்க வந்து பேலட், இங்க கண்ட்ரோல் யூனிட்ல, ஸோ இங்க போலிங் ஆஃபீஸர் இங்க பேலட் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் அமுக்குவாங்க. இந்த பட்டன் அமுக்கணும்னா இங்க 1 2 3 4 5 6 7 இந்த மாதிரி நம்பர்ஸ் போட்டு இங்க கேண்டிடேட்ஸோட போட்டோ போட்டு சிம்பிள் எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. ஸோ இதுக்கு நேரே ஒரு பட்டன் இருக்கும். இந்த பட்டன் நீங்க கிளிக் பண்ணிருப்பீங்க. இது இவங்க இந்த பட்டன் அமுக்குனதுக்கு அப்புறம் தான் ஒரு வாட்டி இவங்க பிரஸ் பண்ணாங்கன்னா ஒரு வாட்டி இது பண்ண முடியும். இங்க வந்து ஏஜென்ட்ஸ் வந்து உட்கார்ந்துருப்பாங்க. ஒவ்வொரு கட்சியோட ஏஜென்ட்ஸ் வந்து உட்கார்ந்துருப்பாங்க. அவங்ககிட்டயும் ஓட்டர்ஸ் லிஸ்ட்லாம் இருக்கும், வெரிஃபை பண்ணிருப்பாங்க. ஓகே, ஒரு ஓட் போல இருக்கு, 2 ஓட் போல இருக்கு. ஒரு டைம்ல டாலி பண்ணிக்குவாங்க. இந்த மிஷின் அப்படின்றது ஒரு கால்குலேட்டர் மாதிரி. ஒரு சிப் வச்சிருப்பாங்க, இதுல ஸ்டோர் பண்ணுவாங்க. சில இடத்துல பில்லிங் மிஷின்லாம் வச்சிருப்பாங்க. இது கூட நம்மளுக்கு ஒரு சிம் கார்டோ ஒரு இன்டர்நெட்டோ எதுவுமே கனெக்ட் பண்ண முடியாது. ஆக்சுவலி இதான் கான்செப்ட். ஸோ இப்போ இங்க வந்து ஒரு 6ல வந்து ஒருத்தவங்க ஓட் போடுறாங்க அப்படின்னா இங்க வந்து அந்த 6ஓட சிம்பிள் வந்து காட்டும். அது என்ன சிம்பிளா இருந்தாலும் அந்த சிம்பிளை வந்து இங்க காட்டும். ஸோ அந்த சிம்பிள் வந்து கரெக்டா இருக்கான்றது நம்மளுக்கு ஒரு 7 செகண்ட்ஸ் வந்து டைம் இருக்கும். அது அதை காட்டுறதுக்கு முதல்ல வந்து பிளாக்கா வரும், அதுக்கப்புறம் லைட் அடிச்சு அதை கலரை காட்டும். ஸோ நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த இது எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம்
இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஏஜென்ட்ஸ் முன்னாடி எத்தனை ஓட்டுப்பா முடிஞ்சிருக்கு, மொத்தம் இதுல 1000 பேர் இந்த இதுல ஓட் போடுறதுக்கு ஓட் போலிங் வந்து 758 கரெக்டா இவங்க சொல்லுவாங்க. இடையிலேயே செக் பண்ணுவாங்க, 200 வரும்போது செக் பண்ணுவாங்க, 100 வரும்போது செக் பண்ணுவாங்க, கரெக்டா இருக்கான்றது. சில இடத்துல தப்பு கூட நடக்கலாம். தப்பு கூட நடக்கும்போது ஏதாவது அவங்க மேனேஜ் பண்ணும். ஒரு ஓட்டு 2 ஓட்டு டாலி ஆகும்போது கூட சில டைம்ல உள்ள இருக்கக்கூடிய அந்த போலிங் ஆஃபீஸர் வந்து ஏதாவது ஒரு ஓட்டு 2 ஓட்டு ஏதாவது டாலி பண்ணா வாய்ப்பு இருக்கு. நான் எதை சொல்றேன், இதெல்லாம் வந்து சான்சஸ் சொல்றேன். சான்சஸ் எப்படி வேணாலும் இருக்கலாம். இந்த ஏஜென்ட்ஸ் வந்து இதை வெரிஃபை பண்ணுவாங்க. வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஏஜென்ட்ஸ் முன்னாடி இதை சீல் வைப்பாங்க. இந்த பேலட் இதை வந்து சீல் வைப்பாங்க. ஸோ இதை சீல் வச்சு, ஏன்னா இதுலயே வந்துடும். இதுல வந்து முதல்ல மார்க் போல்னு ஒன்று நடத்துவாங்க. மார்க் போல் அப்படின்னா ஒரு பேசிக்கா நம்ம ஒரு எலெக்ஷன் எல்லாமே கரெக்டா நடக்குதா, ஒண்ணுக்குள்ள சிம்பிள் வருதா, 2 வருதா, அதை முடிச்சுட்டு ஏஜென்ட்ஸ் முன்னாடி எல்லாம் இது மார்க் போல் நடந்துச்சுன்னு சொல்லி சைன் வாங்கிட்டு, ஸோ அதுக்கப்புறம் இதை முதல்ல இருந்து இதை கிளியர் பண்ணிடுவாங்க. கிளியர் பண்ணிட்டு இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபுல்லா போலிங் நடக்கும். போலிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் இதை வந்து ஒரு இடத்துல கொண்டு ஸ்ட்ராங் ரூம்ல கொண்டு வைப்பாங்க. ஸோ இப்போ இதை வந்து ஸ்ட்ராங் ரூமுக்கு வெளியே ஒரு நிறைய பிஎஸ்எஃப் இது நம்ம துப்பாக்கி வச்சு நிற்பாங்க. ஸோ அது வந்து ரூமை ஒட்டியே. ஸோ அதுக்கப்புறம் வெளியே இது வந்து ஒரு ரூம் உள்ள வச்சுக்கோங்க. அடுத்து வாசல்ல இங்க வந்து ஏஜென்ட்ஸ் இருப்பாங்க. பார்ட்டிஸோட ஏஜென்ட்ஸ் வந்து அங்க காவல் காத்துட்டு இருப்பாங்க. இங்க சீல் வச்ச பெட்டி இருக்கும். இந்த பெட்டியை ஒண்ணு வெளியே எடுக்கும். கேமரால இங்க இருந்து கேமரால பார்த்துட்டு இருக்க முடியும். இந்த பெட்டியை வந்து மாத்த முடியும்னா, டேம்பர் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா, இந்த மார்க் போல் மாதிரி இங்க ஒரு 758 ஓட்டு சொன்னேன் இல்லையா, இதே ஓட்டை திரும்ப இதை ரீசெட் பண்ணிட்டு, அந்த மிஷினை எடுத்து ரீசெட் பண்ணிட்டு, ஸோ இதே ஓட்டை இந்த 750 ஓட்டை திரும்ப போல் பண்ணி இந்த விவி பேட்ல உள்ளதை எடுத்துட்டு திரும்ப பண்ணணும். அது வந்து அவ்வளோ ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது. அவ்வளோ ஈஸியா பண்ணவும் முடியாது. ஸோ இதுதான் வந்து அதுல அதை நான் என்ன சொல்றேன்னா, இது இப்படி பண்ணணும்னா கட்டாயம் இந்த பிஎஸ்எஃப்க்கு தெரிஞ்சிடும். ஒரு ஒரு அங்க இருக்கக்கூடிய பாதி பேருக்கு தெரிஞ்சிடும். ஒரு விஷயம் ஒரு 5-6 பேருக்கு மேல தெரிஞ்சாலே அதுல சீக்ரெட்ஸை வந்து மெயின்டைன் பண்ண முடியாது. நான் சொல்றது புரியுதா? இது வந்து சயின்டிபிக் டெம்பர். இது வந்து நம்ம அதை ப்ரொசீஜர் புரிஞ்சா மட்டும்தான் இதை வந்து நம்மளால பேச முடியுமே தவிர, சும்மா 1000 விஷயம் பேசலாம். நம்ம அப்படி நடந்துரும், இப்படி நடந்துரும், ஸோ அதை வந்து இதை வந்து இப்படி கனெக்ட் பண்ணிடுவாங்க, அப்படி பண்ணிடுவாங்க அப்படின்றத நம்ம அந்த டெம்பரை நம்ம வளர்த்துக்கணும். ரைட், நம்ம ஹிஸ்டரியில இருந்து எங்கேயோ போயிட்டோம், இருந்தாலும் சில விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கணுன்றதுக்காக வேண்டி இந்த இவிஎம், இந்த வேக்சினேஷன் சொன்னோம். சயின்டிபிக் டெம்பர், ஏன்னா இது வந்து ரொம்ப ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கக்கூடிய விஷயம் இல்லையா, அதுல நமக்கு ஒரு குழப்பத்துக்கு ஒரு தெளிவு வேணும்ன்றதுக்காக வேண்டி தான் அதை பேசணும். ரைட்டுங்க. ஸோ இப்போ ஹிஸ்டரி பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம். அழகா சொன்னீங்க. பழைய விஷயங்கள்ல இருந்து ஏன் படிக்கணும்னா, பழைய விஷயங்கள்ல நம்ம தப்புக்களை கத்துக்க முடியும். எப்படி அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணாங்க, ஸோ அந்த அட்மினிஸ்ட்ரேஷன்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த அட்மினிஸ்ட்ரேஷன்ற இடத்துல இருந்து கேள்விகள் நிறைய வரும். எப்படி நிர்வாகம் செய்தார்கள்? ஏன்னா நம்ம இன்னைக்கு நிர்வாகத்துல தான் நாளைக்கு எல்லாருமே போறீங்க. எல்லாமே நிர்வாகத்தினர், ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டரா தான் எல்லாருமே போறோம். இந்த நிர்வாகம் எப்படி இருந்தது, அதுக்கு என்னென்ன சிஸ்டமேட்டிக்கா இருந்துச்சு, அவங்களோட அட்வான்ஸ்மெண்ட்ஸ், அவங்க என்ன மாதிரி முறைகள் பயன்படுத்தினாங்க, இந்த நிர்வாகன்ற ஒரு பார்வை. ஸோ நம்ம ஹிஸ்டரி படிக்கும்போது மேக்சிமம் பொலிட்டிக்கல் பாயிண்ட்ல இருந்தாங்க படிப்போம். பொலிட்டிக்கல் பாயிண்ட் நண்பர்களே, நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, ஒரு அரசு இப்படிதான் இருக்கும். ஒரு அரசு, ஒரு கிங் இருக்காரு. கிங் கூட ஒரு 8 மினிஸ்டர், அஷ்ட பிரதான்ஸ், அந்த மாதிரி சிவாஜி வச்சுக்கோ 8 மினிஸ்டர், அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த ஹவில்தாஸ், ஆர்மி, அதுல இருக்கக்கூடிய படை தளபதிகள், ஸோ ஜமால் தாஸ், இந்த மாதிரி அவங்க வரி தண்டுவர்கள், இவங்கள மட்டும் ஒரு சின்ன சர்க்கிள் தான் பார்ப்போம். ஒரு 1000 பேரை பார்ப்போம்னு வச்சுக்கோங்களேன். அதை தாண்டி இங்க ஒரு ஒரு 10 லட்சம் பேர் மக்களா இருப்பான் பாத்தீங்களா. டோட்டல் இங்க இருக்கக்கூடிய மக்கள், இவங்க தான் சமூகம். நம்ம வெறும் பொலிட்டிக்கல் ஹிஸ்டரி மட்டும் படிக்காம, நம்ம இப்ப இந்தியால ஒரு பிரைம் மினிஸ்டரும் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் மட்டும் அவங்க எப்படி இருக்கான்னு தெரிஞ்சோம்னா சமூகம் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. சொசைட்டி, மக்களோட நிலைமை எப்படி இருந்துச்சு, மக்களை அடிமைகளா வச்சிருந்தாங்களா, மக்களுக்கு சம்பளம் கொடுத்தாங்களா, மக்களை எப்படி வேலை வாங்கினாங்க, அதுல பெண்களோட நிலைமை எப்படி இருந்துச்சு, பெண்களுக்கு கல்வி கொடுத்தாங்களா, இல்லைன்னா பெண்களுக்கு சதி மாதிரிப்பட்ட பிராக்டிஸ் இருந்துச்சா, பெண்களுக்கு திரும்ப அது எப்படி முதல்ல வந்து பெண்களுக்கு கல்வி இருந்துச்சு, அதுக்கப்புறம் சதின்ற பிராக்டிஸ் இருந்துச்சு, டவுன்லோட் ஆனாங்க, திரும்ப ரினைசன்ஸ் ஆகி வெளியே 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 வந்தாங்க. இன்னைக்கெல்லாம் இன்னும் டெவலப் ஆயிட்டு தான் இருக்காங்க. உமன் எம்பவர்மெண்ட் பத்தி பேசுறோம். ஸோ இடையில வந்து தேவதாசி சிஸ்டம் தமிழ்நாட்டில் வந்துச்சு. இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் அவங்களோட வாழ்க்கையில அவங்களோட மேஜரா வரக்கூடிய இந்த விஷயம் தான் நம்ம சொசைட்டியா பார்ப்போம். பெண்கள், சமூகம், அங்க இருக்கக்கூடிய கல்வி முறை, அங்க சமூகம் எப்படி மொத்த சிஸ்டமே பாக்குறதா நம்ம சமூகம் அப்படின்னு சொல்றோம். நான் சொல்றது புரியுதா? சொசைட்டி அப்படின்றது முதல்ல இண்டிவிஜுவல் நம்ம பார்ப்போம். சிவிக்ஸ் படிக்கும்போது ஒரு இண்டிவிஜுவல் வந்து ஃபேமிலி, நிறைய ஃபேமிலி வரும்போது ஆப்வியஸா அது வந்து சொசைட்டியா தான் நம்ம பார்க்குறோம். சமூகம், பல குடும்பங்கள் எல்லாமே சேர்ந்து வரக்கூடிய இந்த சமூகத்தை பத்தி படிக்கிறது முன்னாடி ரொம்ப கம்மியா இருந்துச்சு. இப்போ இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க.
சொசைட்டி, சமூக பார்வையும் ரொம்ப முக்கியம். அப்படின்னா கேள்விகள் கிங்க பத்தி கேள்வி வராதுன்னு கிடையாது, பொலிட்டிக்கல்ல இருந்து கேள்விகள் வரும். ஆனா பாத்தீங்கன்னா இந்த வாட்டியெல்லாம் ரொம்ப கம்மியா தான் வந்துருந்துச்சு குரூப் 1ல. இந்த நிர்வாகத்துல கட்டாயமா கேள்வி வரும். அதுக்கப்புறம் சோர்சஸ், நம்ம எப்படி அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறோம். சோர்சஸ்ல ரொம்ப முக்கியமா கேள்விகள் வரக்கூடியது லிட்ரேச்சர். இந்த லிட்ரேச்சர் இதை யார் எழுதுனா, ஸோ அதுக்கப்புறம் சில எபிகிராஃபிஸ், சில இதை யார் டெசஃபர் பண்ணா, அந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள், காயின்ஸ், சில இதை பத்தி அந்த சோர்சஸ் வந்து ஒரு கேள்வியா வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதுக்கு அடுத்தது கல்ச்சுரல் பார்ட். கல்ச்சர்னா என்ன, யாராவது சொல்லலாமா? வாட் யூ மீன் பை கல்ச்சர்? கல்ச்சர்னா என்னங்க? கல்ச்சர் பண்பாடு. சொல்லியிருந்தீங்க ஆல்ரெடி, நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க பண்பாடு. நம்ம தமிழ்நாடுல கல்ச்சர் அண்ட் சிவிலைசேஷன், நாகரிகம். இந்த கிளாஸ் ரெக்கார்டட் கிளாஸும் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நாகரிகம். ஸோ இந்த கல்ச்சர் அப்படின்றது பண்பாடு, நல்ல பண்பாடு. இதை ரெண்டுமே தமிழ்ல அழகா சொல்லுவாங்க. இது வந்து அகம் அப்படின்றதையும், இதை வந்து புறம் அப்படின்றதையும் சொல்றாங்க. ஸோ அகம்ல ஒரு காதல், அன்பு, அவங்களோட பழக்கங்கள், மனசுல இருக்கக்கூடிய விஷயங்கள், விருந்தாளர்களை நல்லா அனுசரிக்கிறது தமிழரோட பண்பாடு. வீட்டுல டெய்லி கதவு சாத்துறதுக்கு முன்னாடி பார்ப்பாங்க, ஆகா யாராவது இருக்காங்களா, எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கணுமே, அந்த அளவுக்கு வராண்டால யாராவது இருக்காங்களா அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு பார்க்கக்கூடியதும், விருந்தினர்களை வாங்க வாங்கன்னு சொல்லி அரவணைக்கிறதும், எல்லார்ட்டையுமே அன்போட பழகுறதும், இல்லாதவனுக்கு இருக்கிறவன் கொடுக்கறதும். சமத்துவம் அப்படின்றது கிடையவே கிடையாது அப்படின்றதான். எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க முடியும்னா கிடையவே கிடையாது. இயற்கையிலே நம்ம பாக்குறோம், மலைகள் இருக்கு, அதே இது பாத்தீங்கன்னா ஒரு பள்ளம் இருக்கு. ஸோ இயற்கையே என்ன சொல்றதுன்னா சமமா எதுவுமே இருக்காது. அங்க தமிழர்கள் எப்படி இருந்தாங்கன்னா, இருக்கிறவங்க, நல்லா இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு கொடுத்து அவங்களையும் ஓரளவுக்கு வளர்ச்சி பெறதுக்கு வச்சாங்க. ஸோ அதான் வந்து தமிழர்களோட பண்பாடு. ஸோ பண்பாடுனா அவங்களோட பழக்க வழக்கங்கள், அவங்களோட வாழ்க்கை முறை, எப்படி அவங்க வாழ்ந்தாங்க, ஸோ அவங்க வாழ்க்கையில என்னென்ன பண்புகளை வச்சிருந்தாங்க. பண்பாடு அப்படின்ற வார்த்தையை பிரிச்சா நம்ம பண்பட்ட நிலத்தை தான் நம்ம சொல்லுவோம். நல்லா உழுது நல்ல பண்பட்ட நிலத்துல தான் நல்ல விளைச்சல் வரும். அதே மாதிரி மனுஷன் ஒவ்வொரு நாளும் அவனோட வாழ்க்கையில அவனோட பண்பாடு, நல்ல பண்பட்ட மனுஷன்ப்பா, நல்ல மெச்சோர்டு ஆளு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இந்த பண்பாடு அப்படின்றதும் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மள வளர்த்துட்டே இருக்கலாம். ஐயோ நம்மளுக்கு கோபம் வருது, நம்ம கோபத்தை கம்மி பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம அகத்தில் வழியே அன்பு, எல்லாருமே அன்பு செய்யணும், எல்லாரும் ஒண்ணுதான், இதுவும் ஒரு பண்பாடு தான். ஸோ இந்த சிவிலைசேஷன் அப்படின்றது நாகரிகம். நாகரிகம் அப்படின்னா புறத்தின் வெளியா நம்ம மனசுல நினைச்சதை வெளியே கொண்டு வரும். நான் ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறேன், ஒரு கோயில் கட்டணும்னு நினைக்கிறேன். ஸோ இது எல்லாமே நகர்கூட்டல் அகம் அப்படின்னு சொல்லி ஒரு நாகரிகம், ஒரு நல்ல ஒரு டெவலப்டான ஒரு நகரம், அதாவது நிறைய அடுக்குமாடி வீடுகள் இருக்கணும், நல்ல ஸ்ட்ரீட்லாம் பக்காவா இருக்கணும், ட்ரைனேஜ்லாம் இருக்கணும், இது நாகரிகம் அப்படின்னு சொல்லி இருக்கிறோம். நான் 3 வார்த்தைகள் டிஃபைன் பண்ணி சொல்லணுன்றதுக்கு வேண்டியது அதெல்லாம் சொல்றேன். பண்பாடு, சிவிலைசேஷன், அதாவது கல்ச்சர் அண்ட் சிவிலைசேஷன் பத்தி பேச இன்னொரு வார்த்தை ஹெரிட்டேஜ், பாரம்பரியம். எல்லாமே நம்ம சிலபஸ்ல இருக்கக்கூடிய வார்த்தைகள் தான், இதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த பாரம்பரியம் அப்படின்றது நம்ம தொன்மை. இப்ப ராஜராஜ சோழர் கிட்ட அந்த ஹிஸ்டரியில சில விஷயங்கள் வந்து ஹிஸ்டரி தொடர்ந்து இன்னைக்கும் இருந்துட்டு இருக்கக்கூடிய விஷயம், நம்மளோட பெருமை மாதிரி, நம்மளோட பிரைடு மாதிரி, ஹெரிட்டேஜ். அந்த பெரிய கோயில் வந்து நம்மளோட ஹெரிட்டேஜ் மாதிரி, அதை தான் பாரம்பரியம் அப்படின்னு சொல்றோம். புரியுதா? ஏற்கனவே அவங்க ஒண்ணு ஆல்ரெடி தாஜ்மஹால் நம்மளோட ஹெரிட்டேஜ், அது அழிந்து போகவில்லை, அன்னைக்கு பண்ணது இன்னைக்கும் தொடர்ந்து வருது. நம்ம மூதாதையர் பேர் சொல்ற மாதிரி இருக்கக்கூடிய நம்மளோட பாரம்பரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் தான் இந்த ஹெரிட்டேஜ். ஸோ கண்டினியூவா இன்னைக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லி ஹிஸ்டரியோட தொடர்பான அன்னைக்கு உள்ள பொங்கல் பிராக்டிஸ் இன்னைக்கும் நம்ம தமிழர்கள் பண்ணிட்டு இருக்கோம். அறுவடை திருநாள், அது வந்து ஒரு தொன்மை தொடர்ச்சியாக நம்மகிட்ட இருக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம வரலாறு ஏன் படிக்கிறோம்னா, நல்ல ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணலாம், நிறைய மாற்றங்களை பத்தி என்னென்ன மாற்றங்கள் நடந்துன்னு படிக்கலாம், தவறுகள் இன்னும் நடக்காம இருக்காம பண்ணலாம். இன்னும் நம்ம தொன்மை, நம்ம பழமை, நம்ம மூதாதையர்கள் எப்படி இருந்தாங்க, தமிழ்நாட்டில் எப்படி இருந்தாங்க, இந்தியாவில் எப்படி இருந்தாங்க, நம்மளோட கலைகள் எப்படி இருந்துச்சு, நம்மளோட வாழ்க்கை முறைகளை தெரிஞ்சுக்கிறதுக்கும் அதுல இருந்து நல்ல விஷயங்களை எடுத்துக்கிறதுக்கும் இருக்கு. ஸோ அதெல்லாம் யாரு சொல்றா அப்படின்னா, நம்மளோட இலக்கியங்கள்லாம் பயங்கரமான சோர்சஸ். தமிழுக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழ் இலக்கியம் அப்படின்றத பாத்தீங்கன்னா நம்ம சங்க காலம் இருக்கு. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா தொல்காப்பியம் இருக்கு. தொல்காப்பியம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க, தொல்காப்பியர். ஸோ அது வந்து 2ஆம் சங்கத்தை சேர்ந்தது. நம்மளுக்கு 3ஆம் சங்கத்துல அது மட்டும்தான் பழைய நூலா கிடைக்குது. அது எப்படின்னா, இங்க குமரி கண்டம் அப்படின்னு சொல்றோம். இந்த குமரி கண்டம் அப்படின்னு சொல்றது கடலால் அழிந்து போய்விட்டது. இங்க ஆப்பிரிக்காவை ஆஸ்திரேலியாவை கனெக்ட் பண்ணி இருந்தக்கூடிய லமூரியா அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல
ஸோ இங்க நிறைய இலக்கிய நூல்கள்லாம் இருந்துச்சு அப்படின்றதையும், அந்த இலக்கிய நூல்கள் எல்லாத்துல இருந்தும் ஒரு ஜூஸ் மாதிரி எக்ஸ்ட்ராக்ட் மாதிரி எடுத்து அதுக்கு நல்ல இலக்கணம் வகுத்த நூல் தான் தொல்காப்பியம். நல்லவள அந்த நூல் நமக்கு கிடைச்சிருச்சு. தமிழர்களோட பெருமைய அதை வந்து மூணா பிரிச்சிருப்பாங்க தொல்காப்பியம்ல. எழுத்து அதிகாரம், சொல்லதிகாரம், பொருள் அதிகாரம். அது எந்த இடம், எந்த ஜாதி, எந்த மதம், அதை பத்தி எல்லாம் சொல்லவே சொல்லாது. அறம், வீரம், மக்கள்கிட்ட அன்பு செலுத்துற இந்த பொருள்ல ஒவ்வொருலயுமே 9 இயல்களா பிரிச்சிருப்பாங்க. அப்படி ஒரு இலக்கணத்துக்கு, அதாவது இந்த எழுத்துக்கு அப்புறம் இந்த எழுத்து தான் வரணும், இந்த எழுத்துலதான் ஒரு சொல் தொடங்கணும், இந்த எழுத்துலதான் ஒரு இது முடியணும் அப்படின்னு சொல்லி வகுத்து வச்சிருக்காரு யாரு? தொல்காப்பியர். அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து தொல்காப்பியத்தோட சாடை நம்மளோட பேச்சு வழக்குலயுமே நிறைய இதுல இருக்கு அப்படின்றத பாக்குறோம். இவன் பணினி ஒரு பெரிய கிராமாரியன், ஒரு பயங்கரமான ஒரு கிராமாரியன் சொல்லக்கூடியவர் கூட இந்த தொல்காப்பியர் பண்ண இந்த ஒரு சொல் இப்படிதான் அமையணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் பண்ணல. ஸோ அவர் இலக்கியத்துக்கும் இலக்கணம் அமைச்சிருக்காரு. இப்படிதான் இலக்கியங்கள் இருக்கணும் அப்படின்றது. அவ்வளவு பழைய தொன்மையான நூல் இருக்கு. திருக்குறள் இருக்கு, வாழ்க்கைக்கு வழி சொல்லக்கூடிய நூல்கள். இந்த மாதிரி நிறைய நூல்கள் இருக்கு. லிட்ரேச்சர் வந்து ஒரு பயங்கரமான சோர்ஸ். தமிழ் லிட்ரேச்சர்லாம் படிச்சோம்னா நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு கிடைக்கும். அது வந்து நிறைய அறிவுபூர்வமான விஷயமும், நம்ம பழமையான பண்பாடு. என்ன எல்லாரும் பயங்கர நல்லவங்கள மாதிரி பேசுறீங்களே, எல்லாரும் அறம் தான் சொல்றாங்க, எல்லாரும் அன்பு தான் சொல்றாங்க, அங்க கெட்டவனே அந்த காலத்துல சங்க காலத்துல கிடையாது அப்படின்னா கட்டாயமா இருந்திருப்பாங்க. கெட்டவன் இல்லாத ஊர் எங்க இருந்திருக்கும்? கட்டாயமா கெட்டவங்களும் இருந்திருப்பாங்க, நல்லவங்களும் இருந்திருப்பாங்க. நம்ம வீட்டுல வந்து நமக்கு சொல்லிக் கொடுக்குறதே, தம்பி நீ நல்லதை பண்ணு, கெட்டது பண்ணாதன்னு தான் நம்ம தலைமுறைக்கு அடுத்த தலைமுறைக்கு சொல்லிக் கொடுப்போம். நம்ம அப்பா வந்து நம்ம என்ன சொல்லுவாங்க, டே நாளைக்கு போய் பக்கத்து வீட்டுக்கார ஒரு போன் வாங்கியிருக்கான், அதை திருடி எடுத்துட்டு வந்துட்டு அப்படின்னு சொல்லி கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து திருடுன்றது தப்புன்றது நமக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஒரு ஒழுக்கமா இருக்கணும் அப்படின்றத நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஒரு தலைமுறையிலிருந்து இன்னொரு தலைமுறை வரும்போது நல்ல பழக்கங்களை, நல்ல பண்பாடுகளை புகுத்துவதுதான் பண்பாடு. அதுதான் உண்மையான விஷயம். அதுதான் நம்மளோட லிட்ரேச்சர்லயுமே நல்ல விஷயங்களை நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்றத பாக்குறோம். லிட்ரேச்சர் இஸ் பீங் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் சோர்ஸ். அதை வந்து இது பண்ணவே முடியாது. அதை பத்தியும் நான் சொல்றேன், எல்லாமே இன்ட்ரெஸ்டோட கத்துக்கணும். லிட்ரேச்சரும் ஒரு முக்கியமான ஒரு பகுதியா இருக்கும், லிட்ரேச்சர் சோர்ஸ். ஸோ அதுவும் தமிழ் இலக்கியம் அப்படின்றது நம்மளுக்கு ஒரு யூனிட் 8ல வந்து ரொம்ப முக்கியமான ஒரு சோர்ஸா இருக்கும். ஸோ இப்போ ஹிஸ்டரி பார்த்தாச்சு. கல்ச்சர் அப்படின்ற என்னன்னா, கல்ச்சர்னா அவங்களோட வாழ்க்கை முறை, அவங்க என்ன திருவிழாக்கள் கொண்டாடி இருக்கலாம், அவங்க என்ன மாதிரி உடை அணிந்திருக்கலாம், அவங்க என்ன மாதிரி சாப்பிட்டாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்கும். இது எல்லாமே நம்ம லிட்ரேச்சர்ல எடுத்துக்கலாம் நண்பர்களே. விவிபேட் லெஃப்ட் சைட்ல பேலட் யூனிட், கண்ட்ரோல் யூனிட் மேல இருக்கும். கரெக்ட். பேலட் யூனிட் வந்து நம்மகிட்ட இருக்கும். கண்ட்ரோல் யூனிட்ல அவங்க பேலட் பண்ணுவாங்க. வெரி குட், ரைட். இப்போ நம்ம யூனிட் 8ல வந்து நான் என்ன சொல்றேன் நண்பர்களே, திரும்ப இந்த ப்ரிப்பரேஷனை பத்தி நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்லணும்னா, இதுல யாருதான் முக்கியமான ரோல் பண்ணுவாங்கன்னா, இந்த டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பரேஷன்ல நீங்க தான் எல்லாமே பண்ண போறீங்க. இல்ல வந்து நான் ஒரு விஷயம் சொல்றேன், யாரையுமே பிளேம் பண்ணாதீங்க. அவங்க எனக்கு இது பண்ணல, இவங்க எனக்கு இது பண்ணல. உங்களோட கோலை நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, அதுக்கு நீங்க மூவ் பண்ணிட்டே இருங்க. ஸோ அதை வந்து நீங்க டிஸ்ட்ராக்ட் ஆகவே ஆகாதீங்க. அது ப்ரிலிம்ஸா இருக்கட்டும், மெயின்ஸா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் ஸோ உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள் கட்டாயமா கிளியரா தெரியும். ப்ரிலிம்ஸ் பிளஸ் மெயின்ஸ்க்கு நீங்க படிக்க ஆரம்பிக்கிறது நல்ல விஷயம் தான். ஜென்ரல் ஸ்டடி இப்போ குரூப் 2 பிரச்சனை கிடையாது. நீங்க வெறும் ப்ரிலிம்ஸ் மட்டும் படிச்சுட்டு மெயின்ஸுக்கு ரைட்டிங் ப்ராக்டிஸ் இருந்தாலே போதும். இந்த ஜென்ரல் ஸ்டடிஸை கிளியரா கவர் பண்ணணும். நான் சொன்னேன் உங்களுக்கு நோட்ஸ் மேக் பண்ணணும்னு. உங்க கையில எப்பவுமே 2 விஷயம் இருக்கணும். அது என்னன்றதை யாராவது சொல்ல முடியுமா? நோட்ஸ் மேக் பண்ணும்போதும் சரி, எப்பவுமே சரி, உங்கள்கிட்ட கையில 2 விஷயம் இருக்கணும். 2 things should be there. இன்னும் ஹிஸ்டரிக்கு உள்ளவே போல 2 விஷயம் இருக்கணும். என்னன்னு சொல்ல முடியுமா? டூ திங்ஸ். கையில பென் அண்ட் பேப்பர். ஓகே, ஒரு நல்ல விஷயம் தான். பென் அண்ட் பேப்பர் எப்பவுமே இருக்கணும். இன்னொரு விஷயம் நான் சொல்றதுன்னா, சிலபஸ் பென் அண்ட் பேப்பர் எப்பவுமே இருக்கணும். உண்மையிலே ரொம்ப நல்ல விஷயம். சிலபஸ் அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ரெண்டுமே தேவை. இது நம்ம நோட் எடுக்கும்போது சிலபஸ் தெரியாம விட்டுறவும் கூடாது. அதே மாதிரி நம்ம ரொம்ப அதிகமாகவும் இது பண்ணிடக்கூடாது. இப்ப பாத்தீங்கன்னா, இந்திய வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு என்னட்ட வந்து காந்திக்கு பிறகு அப்படின்ற ஒரு புத்தகம் இருக்கு. ஸோ இதுல உங்களுக்கு இது பார்க்க முடியுதான் பாத்தீங்கன்னா, இது காந்திக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லி இந்திய வரலாறு, காந்திக்கு பிறகு அப்படின்னு சொல்லி ராமச்சந்திர குஹா இருக்கு. ஸோ இதுவும் படிக்கலாம். ஆனா வந்து இது நமக்கு சிலபஸ்க்கு எவ்வளவு முக்கியம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஸோ நமக்கு இது அவ்வளவு முக்கியமா இருக்குமா? இப்ப தமிழர் நாகரிகமும் பண்பாடும் அப்படின்னு சொல்லி தட்சிணாமூர்த்தி சாரோட ஒரு புக் இருக்கு.
ஸோ இந்த புக்கும் நமக்கு அவ்வளவு முக்கியமா அப்படின்னா, இது வந்து குரூப் 1 மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த புக் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்ல ஒரு அருமையான புத்தகம். தமிழ்நாடு நாகரிகம் பத்தி நமக்கு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இதுல வந்து தமிழ் இலக்கிய வரலாறு இருக்கு. இந்த ஒரு தமிழ் அண்ணலோட தமிழ் இலக்கிய வரலாறு புத்தகம் இருக்கு. இதுவுமே படிக்கலாம். உண்மையிலே நல்ல ஒரு அருமையான புக். தமிழ் இலக்கிய வரலாறு தமிழ் அண்ணலோடது படிக்கலாம், இல்லைன்னா மு வரதராசனோடது கூட படிக்கலாம். ஆனா இது என்னன்னா, நீங்க முதல்ல பேசிக்கா நிறைய விஷயங்கள் முடிச்சிருக்கீங்களான்றத பார்க்கணும். நம்ம ஸ்கூல் புக்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிருக்கணும். இங்க வந்து பாத்தீங்கன்னா மத்திய கால இந்தியா. ஸோ இங்க நம்ம இவரோட சதீஷ் சந்திராவோட புத்தகம் தமிழ்ல இருக்கு. ஸோ இது கூட படிக்கலாம். ஆனா நம்ம ஸ்கூல் புக்ல இருக்கிறத முதல்ல முடிச்சிருக்கோமா? என்னன்னா நம்ம சோர்சஸ் நோக்கி ஓடி ஓடி போயிட்டு இருப்போம். எல்லாருக்கும் என்னன்னா நான் நிறைய படிக்கணும், நிறைய சோர்ஸ் படிக்கணும். எனக்கு என்ன சோர்ஸ்னு சொல்லுங்க. புக்கு கூடி வச்சிருக்கேன். எனக்கு இது ரூம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா நிறைய புக் தான் இருக்கு. அதுல பாதி புக் நான் தொட்டது கூட கிடையாது. ஏன்னா டைமே கிடைக்காது. ஸோ புத்தகங்கள் நிறைய வாங்கி வைக்கிறது முக்கியம் கிடையாது. எல்லா ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா மெட்டீரியலும் என்கிட்ட வேணும் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப முட்டாள்தனமான ஒரு விஷயம். கரெக்டா உங்களோட சோர்சஸை லிமிட் பண்ணிக்கோங்க. நான் என்ன சொல்லுவேன்னா, முதல்ல பள்ளி புத்தகங்களை தெளிவா எடுத்துக்கோங்க, நோட்ஸ் எடுத்துக்கோங்க. நான் அதுக்கு தான் சொல்றேன், அந்த A4 ஷீட்டை எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நான் இப்போ முகல்ஸ் பத்தி படிச்சிருக்கேன்னு என்கிட்ட ஆல்ரெடி நோட்ஸ் இருக்கும். நான் பெரிய புக்ல எழுதி வச்சிருக்கேன். இடம் விட்டுருப்பேன், 4 பேஜ் இடம் விட்டுருப்பேன். ஸோ அதை அப்டேட் பண்ணா, இப்போ இந்த புக்கு படிக்கிறேன்னா இதுல இருந்து முகல்ஸ்க்கு ஒரு 4 பாயிண்ட் எடுத்து சேர்த்து வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் நீங்க பண்ணுமே தவிர, முதல்ல ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை கிளியரா பண்ணி வச்சுக்கணும். ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஃப்ரேம் ஒர்க்கு கிளியரா பண்ணி வைங்க. இப்போ நம்ம பாக்குறது வந்து எப்படி ஹிஸ்டரியை அப்ரோச் பண்ண போறோம், என்னென்ன சிலபஸ் இருக்கு அப்படின்றதையும் நம்ம பார்த்துடலாம். ரொம்ப டைம். ஸோ நாளையில இருந்து உங்களுக்கு இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அந்த ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஸோ அது எப்படி படிக்கணும், என்னென்ன இது இருக்கு அப்படின்றது. நான் ஹிஸ்டரி பத்தி நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருந்தேன். ஹிஸ்டரி இஸ் ஆல் அபவுட் ஆக்ஷன்ஸ். ஒரு விஷயம் செய்வாங்க, அதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கு. ஒருத்தர் சண்டை போட்டாருன்னா அவர் தடுப்பார். இப்போ நம்மள ஒருத்தர் அடிக்க வரோம்னா நம்ம தடுக்க தான் பார்ப்போம். இல்லைன்னா 2 குத்து கூட திரும்ப கொடுத்துரும். ஐயோ என்ன ஏன்டா அடிக்கிறேன், நான் சும்மா தானே இருந்தேன் அப்படின்ற மாதிரி 2 விஷயம் தான் ஒன்றும் பண்ண முடியும். ஆக்ஷனுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி, இல்லைன்னா அடி வாங்கிட்டு ஐயோ என்ன அடிச்சிடுறா சாமி அப்படின்ற மாதிரி கீழே விழுந்து உட்கார்ந்து அடி வாங்கிட்டு இருக்க வேண்டியதான். அடிச்சா மூக்குல ரத்தம் வரும். அடி தடுத்தா அது தடுத்து விட்டுறலாம். ஒரு சேஞ்ச், அவனுக்கு ஒரு பயம் வரும், ஆஹா இவன் தடுக்கிறானே அப்படின்ற மாதிரி. அதே இதை அடிச்சு முடிச்சு மூக்குல அடி கொடுத்துட்டோம்னா அவனுக்கு ரத்தம் வரும். அப்போ நம்ம வந்து மேல வந்துடும். ஸோ நீயா நானான்ற போட்டியில இவங்க ஒரு சேஞ்ச் வந்துடும். இந்த சேஞ்ச், சின்ன சின்ன சேஞ்ச் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய எவால்வேஷனுக்கு கொண்டு போகுது. ஸோ ஹிஸ்டரி இஸ் ஆல் அபவுட் சேஞ்சஸ் இன் த எவால்வேஷன். மாற்றங்களை நம்ம படிக்கிறோம். எல்லா மாற்றங்களையுமே படிக்கிறோமா? ஹிஸ்டரி ஒரு ஹை ஸ்டோரி தான். ஹை ஸ்டோரி, இம்பார்ட்டன்ட் திங்ஸ் தான் படிக்கிறோம். ஒவ்வொரு ஆக்ஷனுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கு. ஸோ ஹிஸ்டரி இஸ் ஆல் அபவுட் சேஞ்ச் அண்ட் எவால்யூஷன். ஒரு மாற்றங்கள் நடக்குது, அதுல எப்படி நம்ம எவால்யூஷன், எப்படி ஒரு பெரிய பரிணாமத்துல அந்த மாற்றங்கள் எப்படி வேலை செய்யுது அப்படின்றத படிக்கிறோம். ஸோ இந்த ஹிஸ்டரிய சோசியோ சமூகம், பொலிட்டிக்கல் எப்படி இருக்கு, கல்ச்சுரல், எக்கனாமிக்கல் இப்படின்னு சொல்லி பல பரிணாமங்கள். அப்படி பொருளாதார, மக்கள் என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க, என்ன தொழில், வணிகம் எப்படி இருந்துச்சு, ட்ரேட் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, ஹவு ட்ரேட் ஹேப்பன். ட்ரேட் வந்து சும்மா நடக்கவே நடக்காது. ட்ரேட் வந்து அவ்வளவு ஈஸியா நடக்காது. இங்க வந்து ஒரு 10 ஃபேமிலி ஒரு இடத்துல இருக்கு. 10 ஃபேமிலிக்கு ஒரு நாளைக்கு வந்து 1 கிலோ தக்காளி தேவைப்படுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 10 கிலோ தக்காளி தேவை. இங்க வந்து இவங்க இந்த 10 ஃபேமிலி சேர்ந்து 8 கிலோ தக்காளி தான் ப்ரொடியூஸ் பண்ணா ட்ரேட் பண்ணவே முடியாது. ஸோ ட்ரேடுன்றது சர்ப்ளஸ் அவங்க உருவாக்கணும். முதல்ல செல்ஃப் சப்ஸ்டன்ஸ் ஒவ்வொருத்தரும் சப்சிஸ்டன்ஸா இருந்தாங்க. அவங்களுக்கு தேவையானது அவனே இதை எடுத்துக்குவாங்க. செல்ஃப் சஸ்டைனா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்க சப்சிஸ்டன்ஸ் லைஃப் வந்து வாழ ஆரம்பிச்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு இப்போ பால் வேணும், தயிர் வேணும் அப்படின்னா பால்காரர்கிட்ட போக வேண்டியது இருக்கும். அப்புறம் தக்காளியை கொடுத்து இது வாங்கிக்குவாங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்போ ஒருத்தர் இல்லை, ஒரு டீச்சர்கிட்ட போகணும்னு வச்சுக்கோங்களேன், குருகுலாட்ட போய் படிக்க போகணும். 10 பேர் போறாங்க. 10 பேர் போய் ஒருத்தன் வந்து வெங்காயத்தை கொடுக்குறான், ஒருத்தன் தக்காளி கொடுக்குறான். அவருக்கு எல்லாரும் வெங்காயம் தக்காளியை கொடுத்துட்டு இருக்கான். அடுத்தது ஒருத்தன் போறான், இந்தாங்க ஒரு 10 கிலோ வெங்காயம் வச்சுக்கோங்க, என் பையனுக்கு சொல்லி கொடுங்க. யோ ஃபுல்லா வெங்காயமா வந்திருக்கு, எனக்கு வெங்காயமே பிடிக்காது போயா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாருன்னா அவருக்கு சொல்லியே கொடுக்க முடியாது. ஸோ அப்போ அந்த மாதிரிப்பட்ட பிரச்சனைகள் வரும்போது என்ன பண்ணாங்கன்னா, பணம் அப்படின்ற ஒரு விஷயங்கள் கொண்டு வந்தாங்க. ஸோ இப்போ இந்த வரலாற்றுக்கு என்ன ஆதாரங்கள், சோர்சஸ், நியூமிஸ்மேட்டிக் காயின்ஸை சொல்லலாம், எபிகிராபிக்ஸ், பழைய கல்வெட்டுகள் இருக்கு, நிறைய லிட்ரேச்சர் இருக்கு. இதெல்லாம் தான் நம்ம படிக்கும் போது அந்த சப்ஜெக்டை, ஐயோ ஹிஸ்டரி படிக்கிறோம், வரலாறு எவனை பத்தி எதுக்கும் நம்ம படிக்கிறோமே, அசோகர்ன்றோம், முகல்ன்றோம், அக்பர்ன்றோம். ஸோ அங்க அசோகர் யார் அப்படின்ற ஒரு தன்மையை பார்த்தானா, பயங்கர ரவுடியா இருந்தவர் ஒரு பயங்கரமான ஒரு நல்ல மனுஷனா மாறிட்டாரு. ஒரு கொலை, எல்லாருமே போர் தான் முக்கியம் அப்படின்னு இடத்தை தான் ஆக்கிரமிக்கணும், ரவுடின்னு கூட சொல்ல முடியாது, ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை கட்டி காக்கணும்னு சொல்லவர். அடுத்தது எல்லாம் இதுக்கு மனுஷன் ஒருத்தர் அன்பு செஞ்சு வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு தர்மத்தை அவர் போதிக்கிறார் அப்படின்றத நம்ம பாக்குறோம். அக்பரை பாக்குறோம், எல்லா மதமுமே ஒண்ணுதான் அப்படின்றத இன்னைக்கு கூட பல பேரால் அதை ஏத்துக்க முடியல. ஆனா அக்பரை படிச்சவங்களுக்கும், ஈவன் ஜோதா அக்பர் பார்த்திருந்தா கூட அந்த மனசை ஏத்துக்க தோணும். ஸோ அந்த நல்ல நல்ல விஷயங்கள் வந்து அந்த ஃபைன் ஆர்ட்ஸ், அவங்களோட பெயிண்டிங், அவங்க பீரியட்ல என்னென்ன இருந்துச்சு,
அவங்க அவங்க எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க, அவங்களோட வாழ்க்கை முறை எப்படி இருந்துச்சு, அந்த கேரக்டராகவே வாழ்ந்துடணும் அப்படின்றதான் பார்க்கணும். வரலாறை படிக்கும்போது ஒவ்வொரு இடத்துக்கும் நம்ம போய் பார்க்கறது தான். அந்த ஓகே இந்த பீரியடுக்குள்ள நம்ம உள்ள போக போறோம், நம்ம எப்பவுமே ஒரு டைம் மிஷின்குள்ள இருக்க மாதிரி நம்மளால எந்த பீரியடுக்குள்ள போயிட்டும் வெளியே வர முடியும் அப்படின்ற மாதிரி நம்ம நினைக்கணும். நான் சொல்றது புரியும்னு நினைக்கிறேன். சோர்சஸ் சோர்சஸ் வந்து நம்ம சொன்ன மாதிரி எபிகிராபிஸ், அதாவது கல்வெட்டுக்கள், அதுக்கப்புறம் காயின்ஸ், நம்மளோட அதுக்கப்புறம் லிட்ரேச்சர் வந்து பயங்கரமான சோர்ஸ், ஒண்ணுமே பண்ண முடியாது, அருமையான சோர்ஸ். ஏன்னா ஒரு விஷயத்த நம்ம இன்னைக்கும் எடுத்து வச்சிருக்கோம்னா அவங்கள சொன்ன விஷயங்கள் தான். ஒவ்வொரு லிட்ரேச்சர், ஒவ்வொரு ஆத்தர்ஸ் எழுதின விஷயங்கள், அவங்கள கிங்ஸ் பத்தி நமக்கு தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்றது சோர்சஸ் தான். அந்த சோர்சஸ் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ எனக்கு வந்து இயரை ஞாபகம் வச்சுக்கவே முடியலையே, அவ்வளோ இயர் இருக்கு, ஹிஸ்டரி எப்படிங்க நான் படிக்கிறது, இயரு நேம்ஸ் எப்படி நான் படிக்க முடியும், அவ்வளோ இயர் இருக்கு, 1-2 இருக்கு. ஸோ அங்க 2 லட்சம் பிசில இருந்து தொடங்கி இன்னைக்கு 2021 வரைக்கும் உள்ள எல்லா விஷயங்களும் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது. இதுல வர இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் வந்துருச்சுன்னா 1885, 86, 87, 88, 90, 91 போய் 1948 வரைக்கும் நான் ஞாபகம் வச்சுக்கணும். எப்படி அதை ஞாபகம் வச்சுக்க முடியும்? முதல்ல வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நான் என்ன சொல்றேன்னா, எல்லா இயரும் படிக்க வேண்டிய தேவையில்லை. நாட் ஆல் இயர்ஸ் டு பி ரிமெம்பர்ட். எல்லாமே எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது தேவையில்லை. அது காலப்போக்கில் வந்துடும். கொஞ்ச நாள் படிக்க படிக்க காலப்போக்கில் இயர்ஸ்லாம் ஞாபகம் வந்துடும். ஸோ நான் திரும்பவும் சொல்றேன், இம்பார்ட்டன்ட் சேஞ்ச் நடக்கக்கூடிய இயர் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இம்பார்ட்டன்ட் சேஞ்சஸ் அது நம்ம கிளாஸ்லேயே சொல்லுவோம், எந்தெந்த இயர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 1757 பேட்டில் ஆஃப் பிளாசி, 1764 பேட்டில் ஆஃப் பக்சார், ஸோ 1526 முதலாம் பானிபட், 1556 செகண்ட் பானிபட், 1761 தேர்ட் பானிபட். ஸோ இந்த மாதிரி முக்கியமான தரையன் போர் 1191, தரையன் போர், இரண்டாம் தரையன் போர் 1192, இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் இயர்ஸ், இந்த இம்பார்ட்டன்ட் சேஞ்சஸ் நடந்தக்கூடிய வருஷங்களை வந்து அது தெரியாம இருந்துடக்கூடாதானா, ரைட்டா? இம்பார்ட்டன்ட் சேஞ்சஸ். நேம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எல்லா நேமும் உடனே ஞாபகம் வச்சுக்க முடியாது. சில பேர் வந்து சில நேம் வந்து டக்குன்னு அட்ராக்ட் பண்ணிடும், சில நேம் வந்து டக்குன்னு அட்ராக்ட் பண்ணாது, திரும்ப திரும்ப பார்க்கணும். நான் ரீசெண்டா வந்து ஒரு பையனை வந்து ஸ்ட்ரீட்ல ஒரு பையனை பார்த்து பேசிட்டு இருந்தேன். தம்பி பேர் என்ன அப்படின்னு சொல்லி முதல் வாட்டி கேட்டேன். நான் ஞாபகம் வச்சுக்கணும்னு தான் கேட்டேன். தம்பி ஒரு பேர் சொன்னாரு, எனக்கு மறந்துருச்சு. திரும்ப 2வது வாட்டி பார்த்தேன், தம்பி பேர் என்னன்னு அப்படின்னு அந்த அந்த இடத்துக்கு போகும்போது அவன் சொன்னான் ஷியாம் அப்படின்னு சொன்னான். அடுத்து நான் நேத்திக்கு வந்துட்டு இருக்கேன் அந்த அந்த வழியா, அந்த இதுல ஒரு தம்பியை பார்த்தேன், அவன் பேர் என்ன அப்படின்றது எனக்கு ஸ்ட்ரைக் ஆகல. திரும்ப நான் யோசிச்சு பார்த்தேன், ஷியாம் ஞாபகம் வந்துச்சு. அடுத்தது இன்னொரு நாள் இன்னைக்கு காலைல அதுல வரும்போது அவர் மேல நின்றுட்டு இருந்தாரு, சின்ன பையன், ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கா, 10th ஸ்டாண்டர்ட். நான் ஹாய் அப்படின்னு சொல்லி காட்டிட்டு நான் என் பாட்டு வந்துட்டேன். அப்போ மனசுல வச்சேன் ஷியாம் அப்படின்னு. ஸோ திரும்ப நான் ஏன் சொல்றேன்னா, இது கிளாஸ்ல எனக்கு நடக்கும். நான் கிளாஸ்ல வந்து ஒருத்தட்டியா பேர் கேட்பேன் வந்த முதல் நாள். அப்படியே எல்லா ஒரு 50 பேர் 100 பேர் இருந்தா கூட பேர் கேட்பேன். எல்லா பேரும் அப்படியே திரும்ப சொல்றது கிடையாது. ஒரு வாட்டி கேட்கும் போது நம்மளுக்கு முதல்ல ஒரு ஓகே இந்த ஒரு பேர் இருக்கு, அடுத்து அதை ஞாபகப்படுத்திக்கும், திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்திக்கும். பேப்பர் கொடுக்கும் போதோ யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்களோ அந்த மாதிரி. ஸோ திரும்ப திரும்ப பார்க்கும்போதுதான் ரிவிஷன் கட்டாயமா. அந்த ரிவிஷன் திரும்ப திரும்ப பண்ணும்போதுதான் நம்ம அந்த பேர்கள்லாம் ஞாபகப்படுத்த முடியும். அதான் ஈஸியா பண்ணலாம். ஒரே வாட்டி 4 வாட்டி ரிவிஷன் பண்ணிட்டு உட்காந்து பண்ணிட்டாலே போதும். கான்சென்ட்ரேஷன் ரொம்ப முக்கியம். ரிவைஸ் பண்ணும், பயப்படக்கூடாது, ஒண்ணுமே கிடையாது. இதெல்லாம் தாண்டி நம்ம ஃபைனலா என்ன, ஸோ நான் வந்து குரூப் 1 கிளியர் பண்ண போறேன், குரூப் 2 கிளியர் பண்ண போறேன், அதான் அவுட்புட். அதுக்கு என்ன வேணாலும் நான் செய்வேன். புரியுதா? நம்மளோட கோலை ரீச் பண்றதுக்காக வேண்டி என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னு இருந்துச்சுன்னா என்ன வேணாலும் பண்ண முடியுங்க. உண்மைதான் சொல்றேன். ஸோ நான் என்ன வேணாலும் அதுக்கு ரெடியா இருக்கேன், நான் என்ன அதுக்காக வேண்டிய தயார் செஞ்சுட்டு இருக்கேன்னு நீங்க இது பண்ணீங்கன்னா இது பண்ணிக்கலாம். ஒய் இயர் இஸ் நீடட்? ஏன் இயர் தேவை? ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் இப்போ யாராவது இது சொல்லிடக்கூடாது, முகல்ஸ் வந்த போறதான் டெல்லி சுல்தானேட்ஸ் வந்தாங்க, உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொன்னா தப்பு இல்லையா? யார் முதல்ல வந்தாங்க, என்ன சேஞ்சஸ் நடந்துச்சு, அந்த கண்டினியூட்டி ஆஃப் கல்ச்சர். ஒரு பழக்கம் இவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இருந்திருக்கும். முகல் வந்ததுக்கு அப்புறம் தான் முகல் பிரியாணி வந்திருக்கும், அதுக்கு முன்னாடியே வந்திருக்காது இல்லையா? அந்த பழக்கங்கள் எப்படி வந்துச்சு, அந்த கண்டினியூட்டி தெரியணும், சீக்வன்ஸ் தெரியணும், யார் முதல்ல வராங்க, அதுக்குதான் இயர் தேவை. ஏன்ஷியன் மெடிவல் எல்லாம் எல்லா இயரும் படிச்சுட்டு இருக்க வேண்டிய தேவையில்லை. ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு ஃப்ரேம் ஒர்க் நம்ம கிளாஸ்ல அதை மேக் பண்ணும். ரைட். நாளைக்கு வந்து ஒரு ஏன்ஷியன் இந்தியா வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டார்ட் பண்ணிட்டு ஏன்ஷியன் இந்தியா ஒரு ஓவர்வியூ கொடுத்துட்டு வில் ஸ்டார்ட் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். ஸோ கொஞ்சம் பொறுமை, என்ன சொல்றேன்னா பொறுமை தேவை. பொறுமையா படிக்கணும், படிச்சதை ரிவைஸ் பண்ணும். டெய்லி வந்து உங்களுக்கு தேவையான அந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸும் உங்களுக்கு என்ன புக்ல இருக்கக்கூடிய அந்த இதை வந்து ஷேர் பண்ணும். அதேமாதிரி படிங்க. நோட்ஸ் மேக்கிங், கிளாஸ்ல நோட்ஸ் எடுங்க, அதுக்கப்புறம் புக்ல இருக்க நோட்ஸ் எடுங்க, அதுக்கப்புறம் டெய்லி வந்து நைட் உள்ள குயிஸ் அட்டன் பண்ணுங்க.
இது வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி. இதை நீங்க கண்டினியூஸா பண்ணீங்கன்னா ஒரு 60 டேஸ்ல உங்களுக்கு தெரியாமலே நானாப்பா இது அப்படின்ற மாதிரி மாறி இருப்பீங்க. சே, எனக்குள்ள இப்படி ஒருத்தரா அப்படின்ற மாதிரி. ஒரு 60 டேஸ், மேபி ஒரு 90 டேஸ் வச்சுக்கோங்க. இன்னும் மேலதான் போட்டா கூட ஒரு 90 டேஸ் நிறைய விஷயங்கள். பட் ஆனா பண்ண வேண்டியது, நீங்க டெய்லி நீங்க ஒரு ரிவிஷன் செஷன் உங்களுக்குன்னு தனியா வச்சுக்கோங்க. நம்மளோட இதை தள்ளி, கிளாஸ் தள்ளி, குவிஸ் தள்ளி, உங்களுக்குன்னு ஒரு ரிவிஷன். டெய்லி ஹிஸ்டரி கல்ச்சர் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணலாம், டெய்லி ஒரு வாட்டி பாலிட்டி ரிவைஸ் பண்ணலாம். என்னோட பாலிட்டி நோட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 22 பேஜ் தான் இருக்கும். நான் வந்து அதை டெய்லி, அது மினிமம் சின்ன நோட்ஸ், பெரிய நோட்ஸ் இருக்கு, அதை வந்து டெய்லி ஒரு வாட்டி பார்த்துட்டு இருப்பேன். இப்போ இல்லை, அது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி 6 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் டெய்லி பார்த்துட்டு இருப்பேன். அது வந்து அப்படியே ஒரு ஃப்ளோவில் அப்படியே நிறைய விஷயங்கள் அப்படியே ஞாபகம் இருக்கும். திரும்ப திரும்ப பார்க்கறது தான் நமக்கு ஒரு அட்வான்டேஜ். ஸோ கான்டெம்பரரி ரிலவன்ஸ், இப்போ நமக்கு சமகாலத்துல என்ன நடக்குது அதுக்கு ரிலவெண்டா இருக்கிற தேவை. டிஃப்ரெண்ட் ஃபேசஸ் ஆஃப் டெவலப்மெண்ட், அந்த பீரியட்ல எப்படி நடந்துச்சு, இந்த பீரியட்ல எப்படி டெவலப்மெண்ட் இருக்கு, அதுக்கு தான் இயர் தேவை. ஸோ கம்பாரிசன்ஸ் பண்றதுக்கு தான் இயர் தேவை. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இதுல நான் நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்கேன். பேட்டில் ஆஃப் பிளாசி, பேட்டில் ஆஃப் பக்சார், ரெகுலேட்டிங் ஆக்ட் ஆஃப் இந்தியா. இது அப்படியே எனக்கு எல்லா இயருமே வந்து இதை மனப்பாடம் பண்ணணும்னு தேவையில்லை, கான்செப்ட் கிடைச்சிருந்தாலே போதும். இது 1793 சார்ட்டர் ஆக்ட் கொண்டு வராங்க. இது 1773 முதல் ரெகுலேட்டிங் ஆக்ட் கொண்டு வராங்க. அதாவது இந்த பக்சார் போரோட விளைவாக தான் இந்த ரெகுலேட்டிங் ஆக்ட் வருதுன்னு எனக்கு தெரிஞ்சிருந்தா போதும், நான் கனெக்ட் பண்ணிடுவேன். ஸோ அடுத்தது ரெகுலேட்டிங் ஆக்ட்ல சில குறைகள் இருக்கு. அதுக்கப்புறம் பிட் இந்தியா ஆக்ட் போடுறாங்க. அடுத்து சார்ட்டர் ஆக்ட் ஒவ்வொரு 20 வருஷத்துக்கு போடுறாங்க. 93, 13, 33, 53 முடிஞ்சு போச்சு. இவ்வளவு ஏரியாவும் நான் மனப்பாடம் பண்ண வேண்டிய தேவையில்லை. 20 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வருதுன்னா முடிஞ்சு போச்சு. அடுத்து 1858ல குயின் விக்டோரியா ப்ரொக்ளமேஷன், 1857ல இதுல வந்து அப்புறம் 1857ல கிரேட் ரிவால்ட், ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் சொல்லலாம். அடுத்து கவுன்சில்ல சேர்க்கிறாங்க 61, 92, 1909, 61, 3 கவுன்சில் ஆக்ட். அதுக்கப்புறம் 1919, 1935, 1947. இது வந்து ஒரு லைனா கனெக்ட் பண்ணி வச்சுட்டோம்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். அது முதல் வாட்டி பார்க்கறவங்கலாம் பயந்துறாதீங்க, எப்பா இவ்வளவு இயரா என்ன அப்படின்றது. இதெல்லாம் நீங்க பிராக்டிஸ் பண்ணி மனசுக்குள்ள அந்த கதையை கொண்டு போய் அந்த கதைக்குள்ள நீங்க ஒரு கதை மாந்தரா உள்ள போனா மட்டும்தான் இதெல்லாம் ஈஸி ஆகும். சும்மா வெளியே இருந்து பார்த்துட்டு இதெல்லாம் எப்படி படிக்கிறது அப்படின்னு நினைச்சா ஒரு நாளும் படிக்க முடியாது. எஸ், ஐ கேன் டூ இட் அப்படின்ற அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து ரொம்ப முக்கியமா வேணும். நான் கிளாஸ் பேசும்போது நிறைய விஷயங்கள், மேக்சிமம் ஹவு டு அட்டெண்ட் குயிஸ், நான் அந்த குயிஸும் வந்து உங்களுக்கு நான் இது கொடுக்குறேன். டெய்லி வந்து நான் லிங்க் வந்து உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ ஒவ்வொரு செஷன் முடியும் போது அதை யூடியூப்ல அப்லோட் பண்ணுவேன் நம்மளோட கிளாஸை. அதுக்கு கூட அந்த குயிஸோட லிங்க்கும் இது பண்ணிக்கும். அந்த குயிஸும் நீங்க அன்அகாடமில இது பண்ணிக்கலாம். அதில் நீங்க பாத்தீங்கன்னா நல்ல காம்படிட்டிவா, அதுல நீங்க குயிஸ் மட்டும் நீங்க ஒரு 20 நாள் கண்டினியூஸ் அட்டன் பண்ணி பாருங்க. யூ நோ வேர் யூ ஆர். உங்களுக்கு தெரியும் நான் எங்க போறேன், எப்படி என்ன ஆக போறேன்றதே தெரியும். ஏன்னா படிச்சதை திரும்ப நம்ம ஒரு இடத்துல ஒரு போட்டி போட்டு ஒரு 10 பேர் கூட பண்ணும்போது, 10 பேர் கூட இல்ல 100 பேர் கூட பண்ணுவீங்க. அதை பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்கும். ஸோ இந்த வாட்டி குரூப் 2 கட்டாயமா கிளியர் பண்ணுன்ற ஒரு நம்பிக்கை இருக்கட்டும். அது வேணும், அது இருந்தால் தான் நம்மளை புஷ் பண்ணி கொண்டு போக முடியும். யூடியூப் சேனல் வந்து கிரேட் மைண்ட்ஸ் ஐஏஎஸ் அகாடமி, கிரேட் மைண்ட்ஸ் போட்டாலே வரும். ஓகே, சின்ன சின்ன விஷயங்கள் இன்னைக்கு சொல்றேன். இன்னும் ரைட், இந்தியன் ஹிஸ்டரியை பிரிச்சோம்னா நமக்கு வந்து we are taking it as ancient India, medieval India, modern India. நிறைய பேர் நம்ம பார்த்துருக்கோம். அதனால ஏன்ஷியன் இந்தியா, மெடிவல் இந்தியா, மாடர்ன் இந்தியான்னு சொல்லி 3ஆ பிரிக்கிறோம். ஏன்ஷியன் இந்தியானா பழங்கால இந்தியா. ஃப்ரம் த ஸ்டார்ட் நான் சொன்ன 2 lakh பிசி அப்படின்னு சொல்லி கூட எடுத்துக்கலாம். 2 லட்சம் பிசிக்கு முன்னாடி கூட எடுத்துக்கலாம். இந்தியன் ஹிஸ்டரி, இந்திய வரலாறு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஏன்ஷியன் இந்தியா, மெடிவல் இந்தியா, மாடர்ன் இந்தியா. இந்த ஏன்ஷியன் இந்தியான்றது பழங்கால இந்தியா, இது இடைக்கால இந்தியா, இது மாடர்ன் இந்தியா. இதை எதை வச்சு பிரிச்சிருக்காங்க அப்படின்னா, இந்தியாவை யார் ஆண்டாங்க அப்படின்றத பேஸ் பண்ணி தான் பிரிச்சிருக்காங்க. இந்தியாவை யார் ஆண்டாங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா, ஏன்ஷியன் இந்தியால, பழங்கால இந்தியால இந்தியாவை யார் ஆண்டாங்கன்னா, இந்தியாவை பூர்வீகமாக கொண்டவர்கள். இங்க வந்து பாத்தீங்கன்னா முதலா ஒரு இஸ்லாமிய படையெடுப்பு வருது. இஸ்லாமிய படையெடுப்பு. முகமது பின் காசிம் அப்படின்ற ஒரு அரேபிய ட்ரேடர் வந்து உள்ள வர்றாரு. இந்த முகமது பின் காசிம் முதலாக உள்ள படையெடுத்து வராரு. சோ அதுதான் நம்ம மெடிவல் இந்தியா, ஒரு இஸ்லாமியர் அப்படின்னு சொல்றோம். இங்க 1498ல என்ன ஆகுது, யார் வரா, வாஸ்கோட காமா வராரு. வாஸ்கோட காமா எங்க உள்ளவரு, அவர் வந்து ஒரு போர்ச்சுகீஸ்காரரு. நான் சொல்றது எல்லாருக்குமே புரியும். இவர் வந்து ஒரு போர்ச்சுகீஸ்காரரு, வாஸ்கோட காமா. சோ இந்த வாஸ்கோட காமா வந்து முதலா ஒரு போர்ச்சுகீஸ், ஒரு ஐரோப்பியர். இதை வந்து இன்னொரு பார்வையில பார்த்தாங்க, இங்க ஒரு கிறிஸ்தவர், இங்க ஒரு இஸ்லாமியர், இங்க வந்து இந்தியாவை பூர்வீகமாக கொண்டவர்கள். வெளியேர்ந்து வந்தவங்க பூர்வீகமாக கொண்டவர்கள். இவங்க வந்து அப்படின்னா
இந்து சமயமா இருக்கலாம், புத்த சமய பௌத்த சமயமா இருக்கலாம், சமண சமயமா இருக்கலாம். இந்துசம், சமண சமயம், அதாவது ஜெயினிசம். ஸோ இந்த சமயத்தை சார்ந்த இந்தியாவை பூர்வீகமாக கொண்டவர்கள் இந்தியாவை ஆட்சி செய்தது ஏன்ஷியன் இந்தியாவும். ஒரு சேஞ்ச் அப்படின்னா மாறுறதுனால நம்ம பிரிச்சிருக்கோம். ஒரு மிகப்பெரிய மாற்றம் வெளியிருந்து ஒருத்தவங்க உள்ள வந்ததும், அடுத்தது ஒரு ஐரோப்பியர் வந்தது, இதை பேஸ் பண்ணி தான் நம்ம பிரிச்சிருக்கோம் அப்படின்றதே ஒரு மாற்றம் வந்து ஹிஸ்டரி வந்து ஒரு கிளியரா தெரியுது. வரலாறு நம்ம எப்படி பிரிச்சிருக்கோம்? பழங்கால இந்தியா, இடைக்கால இந்தியா, நவீன இந்தியா அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்கோம். அதே ஆண்டுகள் வச்சு பிரிச்சிருக்கோம். இதுல வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. தொடக்கத்துல நம்ம பாலியோலித்திக், மீசோலித்திக், நியோலித்திக் அப்படின்னு சொல்லி போவோம். நிறைய விஷயங்கள் நம்ம இருக்கு. இதுல நமக்கு ஹிஸ்டரி ஏன் நம்ம படிக்கணும்? ஏன் நம்ம படிக்கணும் அப்படின்னா, ஸோ இந்த கோர்ஸ்ல கேன் ஸ்கோர் மோர் மார்க்ஸ் ஈஸிலி பை சிம்பிள் அப்ரோச். ஸோ எதுக்கு நான் ஹிஸ்டரி படிக்கணும் அப்படின்னா, கண்டினியூட்டி அண்ட் ரிலவன்ஸ் வித் த கோர்ஸ். ஸோ ஹிஸ்டரி கூட என்ன கண்டினியூட்டி அண்ட் ரிலவன்ஸ் என்னென்ன இருக்கு, கேன் ஸ்கோர் மோர் மார்க்ஸ் ஈஸிலி, நிறைய ஸ்கோர். எங்க ஹிஸ்டரி இருக்கு, எதுக்கு கூட கண்டினியூட்டி. இங்க நான் ஒரு இன்னொரு பாயிண்ட் கொடுத்துருக்கேன், ஸ்டார் போட்டு. எல்லா சப்ஜெக்டும் ஒரே மாதிரி ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் தாங்க. எல்லா சப்ஜெக்டும் படிக்கணும். எனக்கு இது வேணாம், நான் இது படிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்ம இங்க இருக்கிறது ஒரு பயங்கரமான போட்டி சூழ்நிலையில இருக்கும். எல்லாமே நான் கத்துக்கணும். ஸ்ட்ராட்டஜிக் மூவ்மெண்ட் பண்ணணும்னா இந்த இடங்களை கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ண நல்லா பண்ணலாம். ஏன் ஹிஸ்டரி கூட கண்டினியூட்டி? ஹிஸ்டரி கல்ச்சர் ஆஃப் இந்தியா வந்து ஃபுல்லாவே ஹிஸ்டரி தாங்க. அதனால அதுல கண்டினியூட்டி எல்லாம் சொல்லி டைரக்டா ஹிஸ்டரி. இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டும் ஹிஸ்டரி. இந்திய விடுதலை போராட்டம் ஏன் படிக்கிறோம்? எப்படி நம்ம இன்னைக்குள்ள நிலைமையில எப்படி இருக்கும்? எவ்வளவு போராட்டம் பண்ணி நமக்கு ஆங்கிலத்துல இருந்து விடுதலை வாங்கி கொடுத்தாங்க? நமக்கு என்னென்ன உரிமைகள் இல்லாம இருந்துச்சு? இன்னைக்கு ஓட்டு போட்டு நம்ம மக்களாட்சி, உலகத்திலே ஒரு மிகப்பெரிய ஃபேர் அண்ட் ஃப்ரீ எலெக்ஷன்ஸ் நடத்தக்கூடிய கண்ட்ரி நம்ம சொல்றோம். டெமோக்ரஸின்றது அவ்வளவு பெரிய விஷயம். அதை அவ்வளவு ஈஸியா வந்து எடுத்துட்டு போறது கஷ்டமான ஒரு விஷயம். அதை பண்ணிட்டானா உலக நாடே நம்மள காரி துப்பிடுவாங்க நம்ம டெமோக்ரஸி இல்லைன்னு. ஏன்னா உலகத்திலே மிகப்பெரிய ஒரு டெமோக்ரஸியா நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம், ரைட்? ஸோ ஹிஸ்டரி, கல்ச்சர், ஹெரிட்டேஜ் அண்ட் சோசியோ பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு. ஸோ இது வந்து அப்படியே ஹிஸ்டரி தான். நான் சொன்ன வார்த்தைகள் இருக்கும், ஹிஸ்டரி, கல்ச்சர், ஹெரிட்டேஜ், சோசியோ பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு. அப்படியே பிரிச்சு எடுத்துடலாம். டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு, யூனிட் 8 and 9. இந்த பகுதியில இருந்து நம்மளுக்கு ஒரு 60-70 கேள்விகள், 90 கேள்விகள் வரைக்கும் சில டைம்ல வருது. 60-70 கேள்விகள் வரைக்கும் வருது. இந்த டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு, நான் என்ன கேட்கிறேன்னா, டெவலப்மெண்ட் அப்படின்றது இன்னைக்கு உள்ளதை மட்டும் வச்சு சொல்ல முடியுமா அப்படின்னா கட்டாயமா கிடையாது. ஸோ தமிழ்நாட்டில் கல்வி வந்து ஒரு காலத்துல 50% கூட இல்ல, 60% ஆச்சு, 70% ஆச்சு, 80% ஆச்சு, 80.33% ஆச்சு, இப்ப 83% வந்து மாறிடுச்சு. இப்ப தமிழ்நாடு டெவலப் ஆயிருக்கான்னு தெரிஞ்சிச்சுன்னா முன்னாடி ஹிஸ்டரியில நம்ம எப்படி இருந்தோம்ன்றது தெரியணும். ஸோ இதுல டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்ல நம்ம என்னென்ன பார்ப்போம் அப்படின்னா, வில் கம்பேர் ஹிஸ்டரி, பொலிட்டிக்கல் ஹிஸ்டரி, சோசியல் ஹிஸ்டரி அண்ட் எக்கனாமிக்கல் ஹிஸ்டரி. இதை கம்பேர் பண்ணா முடிஞ்சு போச்சு. இந்த இதுக்குன்னு தனியா நீங்க படிக்க வேண்டிய தேவையில்ல. ஹிஸ்டரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ் கிளியரா படிச்சீங்கன்னா உங்களுக்கு இந்த டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் தமிழ்நாடு பத்தி கிளியரா வந்து தெரிஞ்சிடும். இந்தியன் பாலிட்டி வந்து ஹிஸ்டரியோட கண்டினியூஷன் தான். நீங்க இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் படிச்சுட்டே இருக்கும்போது அப்படியே பாலிட்டி அப்படியே நீங்க நம்ம இப்ப பார்த்தோம்ல ஆக்ட்ஸ் எல்லாமே, அந்த ஆக்டோட ஒரு கண்டினியூஷன் தான். எவல்யூஷன் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், இந்த ஆக்ட் எல்லாமே படிப்பீங்க. 1858, 1773, 1784 பிட் இந்தியா ஆக்ட், அடுத்து 1793 சார்ட்டர் ஆக்ட், 1813, 1833, 1853, 1858, 1861, 1892, அதுக்கப்புறம் வந்து பாருங்க 1909 மின்டோ மான்டெக் செம்ஸ்வோல்ட் வந்து 1919, 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, 1947 வந்து இது வரைக்கும் போட்ட எல்லா ஆக்டுமே வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட். அதுல இருந்து எவால்வ் ஆகுது. அதுக்கு முன்னாடியே வந்து இன்ட்ரீம் கவர்மெண்ட், இன்ட்ரீம் கேபினெட் மிஷன் ஒன்று வருவாங்க, அமைச்சரவை தூதுக்குழு. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எப்ப நீங்க வந்து நாங்க உங்களுக்கு இது கொடுக்குறோம், நீங்களே உங்களுக்கு அரசியலமைப்பை உருவாக்கக்கூடிய குழு, அந்த அரசியலமைப்பை உருவாக்கணும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு நாள் முன்னாடியும் நம்ம கேட்டுட்டு இருப்போம், எங்களுக்கு அரசியலமைப்பு வேணுங்க வேணுங்க அப்படின்னு சொல்லி. ஆனா அந்த அரசியலமைப்பு வந்து ரொம்ப லேட்டா தான் நமக்கு கிடைக்கும். அந்த அரசியலமைப்பு அதோட ஒரு கண்டினியூட்டி. 1946 கேபினெட் மிஷன் வருவாங்க, கரெக்டா சொன்னீங்க. இன்ட்ரீம் கவர்மெண்ட் அமைப்பாங்க. 1946 டிசம்பர் 9 ஃபர்ஸ்ட் மீட்டிங் நடக்கும். அதுக்கப்புறம் டிசம்பர் 11 செகண்ட் மீட்டிங், அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன். டிசம்பர் 13 டிசம்பர் 13 வந்து அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன். டிசம்பர் 11 செகண்ட் மீட்டிங் நடக்கும். இந்த மாதிரி மீட்டிங் நடக்கும். அதுக்கப்புறம் 1949 நவம்பர் 26 வந்து முடியும். அதுக்கப்புறம் ஜனவரி 26 1950 நம்ம கான்ஸ்டிடியூஷனை கொண்டு வருவாங்க. அதோட தொடர்பு தான். அதுக்குள்ள என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குன்னு தான் நம்ம அடுத்து பாலிட்டி படிக்க போறோம். அதோட ஒரு கண்டினியூஷன் நல்லா இருக்கும் படிக்கிறதுக்கு. இந்திய பொருளாதாரம் என்னவோ இன்னைக்கு மட்டும்தான் பொருளாதாரம்ன்றது ஒரு தொடர்ச்சியா தான் நடக்கக்கூடிய விஷயம். நேற்றுக்கு நான் எப்படி சம்பாதிச்சிட்டு இருந்தேன், இன்னைக்கு எப்படி சம்பாதிக்கிறேன், என்னென்ன பிளான் பண்ணிருக்கேன், நான் அன்னைக்கு பண்ண பிளான்னால எனக்கு இன்னைக்கு என்ன பொருளாதார மேம்பாடு வந்திருக்கு. நான் அன்னைக்கு இந்திரா ஆவாஸ் யோஜனாவோ இல்லைன்னா நான் அன்னைக்கு வந்து பாவர்ட்டி எலிவேட் பண்றதுக்கு ஒரு ப்ரோக்ராம் கொண்டு வந்திருந்தானா, கவர்மெண்ட் கொண்டு வந்திருந்தானா, அது இன்னைக்கு எந்த மாதிரி எஃபெக்ட் ஆயிருக்கு, இப்போ அதோட வளர்ச்சி எப்படி இருக்கு, அன்னைக்கு போட்ட நான் ஒரு சேவிங்ஸ் வந்து இன்னைக்கு வந்து எப்படி ஒரு வளர்ந்துருக்கு. இன்னைக்கு எக்ஸாம்பிள் பிட்காயின்ல வந்து என்னோட நண்பர் ஒருத்தர் வந்து இன்வெஸ்ட் பண்ணாரு, 82,000 வந்து இன்வெஸ்ட் பண்ணாரு. மோர் தென் ஒரு 1.5 years இருக்கும். இன்னைக்கு வந்து அவருக்கு பாத்தீங்கன்னா 7 லட்சம் ரூபாய், 82,000 ரூபாய் போட்டு இன்னைக்கு 7 லட்சம் ரூபாய்.
அது மாதிரி எவ்வளவு இன்னும் அந்த டெவலப்மெண்ட் அந்த நம்ம என்ன பண்றோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் பிளானிங் கமிஷன், நிதி ஆயோக், இந்த மாதிரிப்பட்ட நிறைய விஷயங்கள் தான் நம்ம பார்க்க போறோம் இந்த இந்தியன் எக்கனாமில. சொன்ன ஹிஸ்டரின்றது ஒரு கோர் சப்ஜெக்ட். நான் எப்பவுமே ஹிஸ்டரியை ஸ்ட்ரெங்தன் பண்ணி வச்சுக்க சொல்லுவேன் நம்ம டிஎன்பிசி படிக்கக்கூடியவங்க. அது மட்டும் இல்ல, நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்னொன்னு இதுக்கு கூட நீங்க இன்னும் இம்பார்ட்டண்டா பண்ண வேண்டியது ஜென்ரல் மென்டல் அபிலிட்டி. இதை நீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ்ன்னு கூட நீங்க எடுத்துக்கோங்க. டெய்லி கிளாஸஸ் இருக்கும், கரெக்டா அட்டன் பண்ணுங்க. உங்களுக்கு வர எஜுகேட்டர்ஸும் கிளாஸஸ் கொடுப்பாங்க, நம்ம ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே உங்களுக்கு கிளாஸஸ் கொடுப்பாங்க, கிரேட் மைண்ட்ஸோட ஸ்டாஃப்ஸ். ஸோ ஜென்ரல் மென்டல் அபிலிட்டி. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ். நாளையோட கிளாஸ் டைமிங் வந்து உங்களுக்கு ஈவினிங் இருக்கும். ஆக்சுவலி என்னோட கசின் ஒருத்தருக்கு இன்னைக்கு என்கேஜ்மெண்ட், நாளைக்கு கல்யாணம். எனக்கு இன்னைக்கு என்கேஜ்மெண்ட்ன்றது நான் சாயந்தரம் நினைச்சிட்டு இருந்தேன், காலையில என்கேஜ்மெண்ட் சொல்லியிருக்காங்க. நாளைக்கு இதை முடிச்சுட்டு நான் அடுத்த ஸ்டாஃப்ஸ்க்கு வந்து இதுல வந்து கொஞ்சம் சின்ன சின்ன நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் மட்டும் கொஞ்சம் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ நாளைக்குள்ள கிளாஸஸ் வந்து உங்களுக்கு ஈவினிங் இருக்கும், ரைட்? ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கணும். டிஜிட்டலைஸ்டு கரண்ட் அஃபேர்ஸ் நோட் வேணா எடுத்து வச்சுக்கோங்க. எவர் நோட்னு ஒரு ஆப் இருக்கு, அதை காப்பி பேஸ்ட் பண்ணி நீங்க உள்ள போட்டு வச்சுக்கலாம், திரும்ப திரும்ப பார்க்கலாம். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஜென்ரல் மென்டல் அபிலிட்டி உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ப்ரிலிம்ஸ்க்கும் சரி, மெயின்ஸுக்குமே சரி. இந்த ஜென்ரல் மென்டல் அபிலிட்டி எல்லாம் மேக்ஸ்லாம் ஒர்க் அவுட் பண்ணும். ஸோ இதுக்கும் நம்ம வில் புட் கிளாஸஸ் நம்ம நிறைய பண்ணுவோம். ஸோ வி ஹாவ் டைம் டு டூ. கொஞ்சம் நீங்க மட்டும் கோஆப்ரேட் பண்ணுங்க, சரியா? ஸோ இந்த சிலபஸ்ல இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இருக்கு. நம்ம ப்ரீ ஹிஸ்டாரிக் பேசிட்டு இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பத்தி நாளைக்கு ஒரு சின்ன ஓவர்வியூ கொடுத்துட்டு நாளைக்குள்ள கிளாஸ்ல இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பத்தி பேசுவேன். பிளஸ் வந்து அதுக்கான நோட்ஸும் நான் அவங்க கூட ஷேர் பண்ணுவேன். அதுக்கப்புறம் நாளைக்கே இல்லைன்னா நாளை கழிச்ச வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல குயிஸ் இருக்கும். அதே மாதிரி குப்தாஸ். நான் இந்த சிலபஸ் பேஸ் பண்ணி மட்டுமே போறேன்னு சொல்றேன். முதல்ல இடையில இருக்கக்கூடியதை பார்த்துக்கலாம்னு சொல்றேன். இதுல வந்து மௌரியாஸ் வரும், அதை பத்தி நம்ம இடையில பார்த்துக்கலாம். மௌரியாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் நான் இதை முதல்ல சிலபஸ்ல இருக்கக்கூடிய லைனை முடிச்சிடுறேன் அப்படின்ற இந்த முகல்ஸ், மராத்தாஸ், ஏஜ் ஆஃப் விஜயநகர், பாம்னி கிங்டம், சவுத் இந்தியன் ஹிஸ்டரி, இந்த ஏரியா முடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது எனக்கு. இது வந்து ஒரு 5-6 நாளுக்குள்ளாடி நம்ம முடிச்சிடலாம். நான் சொல்றது பேசிக் எலமெண்ட் ஆஃப் த கண்டென்ட். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஸ்டடியும் கொடுப்பேன், பிளஸ் வந்து குவிஸும் நடத்துவேன். ஸோ அதுலேயும் நம்ம டிஸ்கஸ் பண்ணும். இதை வந்து டிஸ்கஸ் பண்ண நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் 11th புக்ல எல்லாம் மராத்தாஸ்ல நான் முகல்ஸ் வந்து நடத்தினா 11th 6 நாள் இது மட்டுமே நடத்திருக்கேன் இதுக்கு முன்னாடி கிளாஸஸ்ல எல்லாம். ஸோ சேஞ்ச் அண்ட் கண்டினியூட்டி இன் சோசியோ கல்ச்சரல் ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா. என்ன இந்த சேஞ்சுன்ற ஒரு வார்த்தை கொடுத்ததுதான் ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. சேஞ்சுனா எல்லாமே சேஞ்ச் தானங்க, இங்க கொஞ்சம் தான் கொடுத்துருக்காங்க. புத்திசம் ஜெயினிசம் பத்தி கேள்வி வந்துட்டே இருக்கு. இதெல்லாம் பத்தி அப்படின்னா நம்ம படிக்கணும். நான் என்ன சொல்றேன்னா, ஸோ நாளைக்குள்ள கிளாஸ்ல ஐ வில் கிவ் எ ஃப்ரேம் ஒர்க் ஆன் இந்தியன் ஏன்ஷியன்ட் இந்தியா அண்ட் ஹவு வி ஆர் கோயிங் டு அப்ரோச் ஏன்ஷியன்ட் இந்தியா. ஸோ எந்தெந்த இடத்த முதல்ல இதை முடிச்சுட்டு இந்த சேஞ்ச் அண்ட் கண்டினியூட்டிக்கு அடுத்த இடம் என்னன்றதை நான் சொல்றேன். அடுத்த இடம் புத்திசம், ஜெயினிசம், மௌரியாஸ். ஸோ முதல்ல இந்த இடத்த முடிப்போம். திரும்பவும் சொல்றேன், முதல்ல ஃபர்ஸ்ட் முடிப்போம். அடுத்து சேஞ்ச் அண்ட் கண்டினியூட்டி, கொஞ்சம் சொசைட்டியில் நடந்த ஒரு சேஞ்சஸ். அதுக்கப்புறம் இந்தியன் கல்ச்சரோட கேரக்டரிஸ்டிக்ஸ், யூனிட்டி இன் டைவர்சிட்டி, இதெல்லாம் ஒரே கிளாஸ்ல இது எல்லாமே வந்து நம்ம முடிச்சிடலாம். என்னென்ன இருக்கு அப்படின்றத ஒரே கிளாஸ்ல இதை வந்து முடிச்சிடலாம். இது முடிச்சோம்னா நம்மளுக்கு 10 to 15 கொஸ்டின்ஸ், 10ன்றது மினிமம், 15ன்றதும் ஓரளவு மினிமம், மேபி 20 கொஸ்டின்ஸ் வரை கூட வாய்ப்பு இருக்கு. இந்த ஏரியால 200 கேள்வியில 10% ஆஃப் த ஏரியா இதுல கவர் ஆயிரும். இது ஒரு ஏரியா நம்ம முடிச்சிடலாம். அடுத்தது இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஏரியா. ஒரு 10 கிளாஸ்ல முடிச்சிடலாம். 10 கிளாஸஸ் மேபி ஒரு 15 கிளாஸ் கூட வச்சுக்கோங்க. 15 கிளாஸஸ் இந்த இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்ல இருந்து கேள்விகள் நிறைய வரும். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், படிக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அம்பேத்கர் பத்தி படிப்போம், பெரியாரை பத்தி படிப்போம், விஓசி பத்தி படிப்போம், மௌலானா அபுல் கலாம் ஆசாத் பத்தி படிப்போம். ஸோ இது நேஷனல் ரினைசன்ஸ், எப்படி வந்து எழுச்சி இயக்கங்கள் வந்தது, ராஜாராம் மோகன் ராய், ஆரிய சமாஜ், தியோசபிக்கல் சொசைட்டி, ஸோ ஏர்லி அப்ரைசிங் அகைன்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல். இதெல்லாம் ஒரு அழகான கதை, ஒன்லைன்ல சூப்பராகவே கதை இருக்கும், நல்லா அழகா இருக்கும். இந்திய தேசிய காங்கிரஸ் எப்படி வருது, 1857 ரிவால்ட் எப்படி நடக்குது, எமர்ஜென்ஸ் ஆஃப் லீடர், இதெல்லாம் 10th ஸ்டாண்டர்ட் புக்கும் 12th ஸ்டாண்டர்ட் புக்கும் மட்டுமே போதும், நல்லா ஸ்கோர் பண்ணலாம். அம்பேத்கர் பத்தி படிக்கணும், பகத்சிங் பத்தி படிக்கணும், பாரதியார், விஓசி. பாத்தீங்கன்னா இந்த வாட்டி மௌலானா அபுல் கலாம் ஆசாத் பத்தி கேள்விகள் 2 கேள்வி வந்திருந்தது. மகாத்மா காந்தி, காமராஜர் பத்தி ஒரு கேள்வி வந்திருந்தது. ஒருத்தர் இந்த பிரிட்ஜ் எல்லாம் கட்ட முடியாது, பிரிட்ஜ் எல்லாம் இதை தாழ்த்தப்பட்டவங்க கட்டி ஏதாவது பிரிட்ஜ் உடஞ்சிருக்கா, ஏதாவது பில்டிங் உடஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு கேட்டது யாருன்னா காமராஜர். அது ஒரு கேள்வி வந்தது. பெரியார் பத்தி கேள்வி வந்து எக்கச்சக்கமா வந்திருந்தது. ஏன்னா பெரியார் வந்து யூனிட் 7ல இருக்காரு, அடுத்து யூனிட் 8லயுமே இருக்காரு. அதனால பெரியார் வந்து தவிர்க்க முடியாத ஒரு சக்தி. நிறைய கேள்வி வந்து ராஜாஜி பத்தி கேள்விகள் வரும், சுபாஷ் சந்திர போஸ் அண்ட் அதர்ஸ். இதெல்லாமே நம்ம படிப்போம். டிஃப்ரெண்ட் மோட்ஸ் ஆஃப் எஜுகேஷன். என்ன சொல்றேன் நண்பர்களே, திரும்ப சிலபஸ் பாருங்க. இப்ப பாத்தீங்கன்னா சிலபஸ் எடுத்துட்டு ஓகே, இது ஒரு 1, இது 2, 3 இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் எமர்ஜென்ஸ் ஆஃப் லீடர்ல. ஸோ இது வந்து சரி, இதை ஒரு 4ன்னு போட்டுக்கோங்க, இது ஒரு 5ன்னு போட்டுக்கோங்க, 6, 7,
8, 9, 10, 11, 12, 13, 14, 15. ஓகே, இந்த டாபிக்லாம் நம்ம முடிச்சிட்டோமா? இதை முடிச்சிட்டோம்னா அது ஒரு கலர் டிக்கு, நோட்ஸ் எடுத்து முடிச்சிட்டோம். ஓகே, இது இப்படி நீங்க சிலபஸை வந்து மார்க் பண்ணி வச்சு அடிச்சு புடிச்சு என்ன வேணாலும் பண்ணி வச்சு சிலபஸே தெரியாம என்ன வேணாலும் இருக்கட்டும், அந்த மாதிரி சிலபஸ் கூட நீங்க விளையாடி இருக்கணும். புரியுதா நான் சொல்றது? சிலபஸை திரும்ப திரும்ப நீங்க சிலபஸை, ஏன்னா அதான் வந்து ஒரு ஒரு ஒன்லைன்ல கொடுத்துருப்பாங்க, ஆனா அதுலதான் விஷயமே இருக்கு, அதுல தான் கேள்வியே வரும். ஸோ டிஃப்ரெண்ட் மோட்ஸ் ஆஃப் அஜிடேஷன், எப்படி காந்தி வந்து நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் கொண்டு வந்தார், அதுக்கு முன்னாடி எப்படி வந்து அவர் கேதா சம்பரான் அகமதாபாத் கேதா ஸ்ட்ரைக் பண்ணாரு, நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் எப்படி பண்ணாரு, ஆல்ரெடி இதெல்லாமே நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. புதுசா படிக்கிறவங்க பதறிடாதீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்றது. இட் வில் டேக் டைம், ரைட்டா? ஒரு கொஞ்சம் நாட்கள் வரும்போது தான் புரியும். ஏன்னா சப்ஜெக்டுக்குள்ளே நம்ம போகல, நாட்கள் பழக பழக தான் சில விஷயங்கள் ஈஸியாகும். முதல்ல பார்த்தோன்னே பயப்பட வேண்டாம். கம்யூனலிசம் அண்ட் பார்ட்டிஷன், எப்படி மதவாதத்தினால நம்ம பிரிஞ்சோம் அப்படின்ற விஷயங்களும் நம்ம படிப்போம். ஸோ இம்பார்ட்டண்டா வந்திருக்கு பாருங்களேன், இந்த 8th யூனிட் 8 இதுல தான் தமிழ் சமூகம் அப்படின்ற ஒரு வார்த்தை, இந்த வார்த்தையில தான் கேள்வியே வந்திருக்கு. சமூகம், நான் சொன்னேன்ல, சொசைட்டி அப்படின்ற ஒரு பார்வையில நிறைய கேள்விகள் வருது. அதே மாதிரி ஆர்கியாலஜிக்கல் டிஸ்கவரிஸ், கீழடி, ஆதிச்சநல்லூர், கொடுமணல், இந்த மாதிரி இடங்கள்ல இருக்கக்கூடிய கேள்விகள் வருது. பாயம்பள்ளி, லிட்ரேச்சர், தமிழ் லிட்ரேச்சர் ஃப்ரம் சங்கமிச், இதெல்லாம் வந்து ஒரு பெரிய கடல் மாதிரி. ஓரளவுக்கு நம்ம இதை கவர் பண்ணி வச்சிடலாம். நான் என்ன சொல்றேன்னா, இதுல ஒரு லிட்ரேச்சர்லாம் ஒரு 5 கேள்வி கேட்டாங்கன்னா 3 கேள்வி அட்டன் பண்ணாலே போதும். நீங்க 5 கேள்விக்குன்னு சொல்லி படிச்சீங்கனாலும் 3 கேள்வி தான் அட்டன் பண்ண முடியும். நான் சொல்றது புரியுதா? அதனால அதை பத்தி பேனிக் ஆகக்கூடாது. நம்ம எங்க ஸ்கோர் பண்ண முடியுமோ அங்க ஸ்கோர் பண்ணலாம். உண்மையிலே இன்ட்ரெஸ்டிங் யூனிட் தான். திருக்குறள் ரொம்ப அழகா ஒரு கேக் வாக் மாதிரி, இதுல ஒரு 12 கொஸ்டின் வருது, 15 கூட வரலாம். இதுக்கு வந்து நம்ம 6th இருந்து 10th வரைக்குள்ள திருக்குறளும் ஒரு 19 அதிகாரம் திரும்ப திரும்ப அதோட மீனிங் பார்க்கணும். மேபி 2 திருக்குறள் தப்பா கூட போலாம், பரவாயில்ல. அது நம்ம ஒண்ணு ஏம் பண்ணி கிட்டத்தட்ட கரெக்டா வந்துடும். ஓ, அதுக்கப்புறம் எப்படி ஆயிடுச்சு, அதுக்கு என்ன பண்ணா, திருக்குறளுக்கு பீரியாடிக் ரிவிஷன் வந்து தேவை. பீரியாடிக் ரிவிஷன் வந்து திருக்குறளுக்கு தேவை. ஏன்னா நம்மளுக்கு கான்செப்ட் புரியும், ஆனா சில டைம்ல மறந்துடும். பீரியாடிக் ரிவிஷன் வந்து திருக்குறளுக்கு தேவை. இந்த ஏரியா ஒரு ஒரு பார்ட்னா, இந்த ஏரியா ஒரு பார்ட்னா, இதுல வந்து ஒரு 15% இதுல ஒரு 25% கேள்வி கேட்கறாங்கன்னா, இதுல ஒரு 75% இதுல தான் வரும். ரோல் ஆஃப் தமிழ்நாடு இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், ஏர்லி அஜிடேஷன்ஸ், இதுல வந்து விஓசி, பாரதியார், இவங்க எல்லாருமே வந்துருவாங்க. ஏர்லி அஜிடேஷன்ஸ் அகேன்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல். ஏர்லி அஜிடேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, பூலித்தேவன்ல தொடங்கி பாளையக்காரர்கள், கட்டபொம்மன், வேலு நாச்சியார், மருது சகோதரர்கள், அதுக்கப்புறம் தீரன் சின்னமலை, அதுக்கப்புறம் வெள்ளூர் சிப்பாய் கழகம் 1806. அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, ஏர்லி அஜிடேஷன் அகேன்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல், ரோல் ஆஃப் உமன் இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள். போன வாட்டி இதுல ஒரு 3-4 கேள்வி வந்திருக்குங்க. ஒரு லைனை உதாசீனம் படுத்தினா அதுல இருந்து கேள்வி வருது பாருங்க. ஒவ்வொரு இடத்துலயுமே ரோல் ஆஃப் உமன் அப்படின்னா, பெண்கள் வந்து தமிழ்நாட்டுல எந்த அளவு பங்கு வச்சிருந்தாங்க, இந்த இடத்துல ஒவ்வொரு லைனையும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க படிக்கணும். திருக்குறளுக்கெல்லாம் நம்ம கிளாஸஸ் போடுவோம். 19th and 20th century, எவல்யூஷன் ஆஃப் 19th and 20th century சோசியோ பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்ஸ். ஸோ இதுல வந்து நம்ம வைகுண்ட பெருமாளா இருக்கட்டும், வைகுண்ட சுவாமியா இருக்கட்டும், அயோத்திதாச பண்டிதர் ரொம்ப முக்கியமானவர். இதெல்லாமே ரொம்ப கேள்விகள் வரக்கூடிய சமரச சன்மார்க்க சங்கம், நம்ம சோசியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம். ரெட்டைமலை ஸ்ரீனிவாசன், சிங்காரவேலர், அயோத்திதாச பண்டிதர், ராமலிங்க அடிகளார், இவங்க எல்லாருமே பத்தி நம்ம படிப்போம். ஸோ இது மயிலை சின்ன தம்பி எம்சி ராஜா, அவரை பத்தி படிப்போம். ஸோ growth ஆஃப் ராஷனலிசம், பெரியார் வர்றது, ஜஸ்டிஸ் பார்ட்டி, நீதி கட்சி, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் ஜஸ்டிஸ் பார்ட்டி ரொம்ப முக்கியமான ஒரு இடம். நிறைய கேள்விகள் வருது. பெரியார் வந்துருச்சு பாருங்க, செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட்னா பெரியார், திராவிடன் மூவ்மெண்ட், பெரியார் உள்ள வருவாரு. அதுக்கப்புறம் திராவிட கழகம், திராவிட முன்னேற்ற கழகம், ஏடிஎம்கே அப்படின்னு சொல்லி கான்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் தந்தை பெரியார் அண்ட் பேரறிஞர் அண்ணா. அண்ணா பத்தி கேள்வி வரும், பெரியார் பத்தி கேள்வி வரும், அண்ணா பத்தி கேள்வி வரும், பெரியார் பத்தி கேள்வி வரும், காமராஜர் பத்தி கேள்வி வரும். கேள்வி வராம இருக்காது, பாரதியார் பத்தி கேள்வி வரும். அப்படின்னா இவங்க எல்லாருமே நம்ம உள் வாங்கணும். ஒரே நாள்ல எல்லாரையும் உள் வாங்க முடியும்னா நம்ம எல்லாருமே என்னைக்கோ வேற லெவல்ல இருந்திருப்போம். அப்படி ஒரே நாள்ல முடியாது, இட் டேக்ஸ் டைம். இது வந்து யூனிட் 9. யூனிட் 9 அப்படின்றது ஒரு முக்கியமான யூனிட். புக் பேக்ல 15 அதிகாரம் கொடுத்துருக்காங்க, படிக்கணுமா அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. திருக்குறள் சும்மா படிச்சு வச்சுக்கோங்க, அது வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்கிறதா கொடுக்குறாங்க. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, புக்குக்கு உள்ள இருக்கக்கூடியதை படிங்க. ஒரு 19 அதிகாரம் இருக்கு, நம்ம வகுப்புகள்லையுமே அதை கொடுப்போம், டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அதை திரும்ப திரும்ப ஃப்ரீக்வெண்ட் ரிவிஷன் பண்ணா மட்டும்தான்
அது ஃப்ரீக்வெண்ட் ரிவிஷன் ஜஸ்ட் ரீட் பண்ணி அதோட மீனிங்கை டக்கு டக்குன்னு எடுத்துட்டாலே போதும். ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர்ஸ், இது நான் திரும்பவும் சொன்னேன். இந்த HDA எல்லாருமே பார்த்தீங்கன்னா 3 ஃபேக்டர்ஸ் வச்சு தான் எடுப்பாங்க. எஜுகேஷன், ஹெல்த், ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். எவ்வளோ வருமானம் வருது, எவ்வளோ ஹெல்த் இருக்கு, எவ்வளோ எஜுகேஷன் இருக்கு. அப்படின்னா ஹெல்த் ரொம்ப முக்கியம். ஹெல்த் ஃபேக்டர்ஸ். இன்னைக்கு கோவிட்ல பயங்கரமான பிரச்சனைகள் இருக்கு. ஆக்சிஜன் இல்லைன்றோம், ஆக்சிஜன் ஷார்டேஜ் இருக்குன்றோம், கேஸ் லீக்கேஜ் ஆகுதுன்றோம். ஸோ நியூஸ்லாம் டெய்லி பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஹெல்த், எஜுகேஷன், அதுக்கப்புறம் வருமானம், ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். இப்போ வருமானம் இருந்தா எல்லா விஷயமே நம்ம பண்ணிக்கலாம். எனக்கு ஒரு ஃபோன் வேணும், எனக்கு ஒரு வீடு வேணும், நான் வந்து ஜாலியாக சாப்பிடணும் அப்படின்னா என்கிட்ட காசு இருந்தால் நான் எல்லாமே பண்ணிக்கலாம். அது ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்டர். அதனால தான் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் அண்ட் வருமானம்ன்றது ஒரு பெரிய இதாக இருக்கு. ஆனால் சில விஷயங்கள் கலெக்டிவாக பண்ண முடியும். ஸ்டேட் தான் சில விஷயங்களை பண்ணணும். தூய்மையான காற்று, கொரோனா இல்லாத ஒரு தேசம் அப்படின்னா அதை வந்து ஒரு மனிதனால அவன்கிட்ட காசு இருந்தால் என்ன வேணாலும் பண்ணாலும் பண்ண முடியாது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இத்தனை பேரும் காசு இருந்து கொரோனால இறந்துருக்காங்க. அப்படின்னா சர்டன் திங்ஸ் ஷுட் பி டன் பை த ஸ்டேட். அதான் ஸ்டேட் தான் சில விஷயங்களை கண்ட்ரோல் பண்ண முடியும். எல்லாருக்கும் ஹெல்த், எல்லாருக்குமே எஜுகேஷன் கொடுக்கறது, இந்த விஷயங்கள்ல என்னென்ன நம்ம இவ்வளவு நாள் டெவலப் ஆயிருக்கோம் அப்படின்னா பழைய கல்வி முறையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம எப்படி டெவலப் ஆயிருக்கோம், என்னென்ன ஸ்கீம்ஸ் போட்டிருக்கோம், பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் தமிழ்நாட்டில் எப்படி இருந்திருக்கு, தமிழ்நாட்டில் சோசியல் ரிஃபார்ம் மூவ்மெண்ட் நம்ம அங்க படிச்ச எல்லா விஷயம் யூனிட் 8ம் யூனிட் 9 எப்படி இருக்குன்னா, யூனிட் 8 இப்படி இருக்குன்னா யூனிட் 9 வந்து அப்படியே லைட்டா இங்க வந்து அப்படி டச் பண்ணிடும். யூனிட் 9க்கும் யூனிட் 8க்கும் நிறைய ஏரியா காமனாகவே இருக்கு. இந்த சோசியல் ஜஸ்டிஸ், ஸோ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அவங்களோட வெல்ஃபேர் ஸ்கீம்ஸுங்க, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அவங்களோட வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ், ராஷனலைஸ் பிஹைண்ட் ரிசர்வேஷன் பாலிசி, எப்படி ரிசர்வேஷன்லாம் வந்து எப்படி கொண்டு வராங்க, அதுக்கு என்ன காரணம், ஏன் ரிசர்வேஷன் தேவை, இதெல்லாம் பற்றி நம்ம டீட்டெயில்டாக பேசுவோம். யூனிட் 9 நான் இந்த ஏரியாவை தான் நம்ம முதல்ல கவர் பண்ண போகிறோம். நான் திரும்பவும் சொல்கிறேன், முதல்ல ஹிஸ்ட்ரி கல்ச்சர், அதுக்கப்புறம் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், அதுக்கப்புறம் யூனிட் 8, யூனிட் 9. இதில் வந்து உங்களுக்கு எத்தனை கேள்வினா நான் மினிமம் சொல்கிறேன், 10லேருந்து 15 சொன்னேன். ஹிஸ்ட்ரி கல்ச்சருக்கு 10லேருந்து 15 சொன்னேன். இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டுக்கும் 10லேருந்து 15 கூட தான் வரணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 8 40லேருந்து 50 கூட வருது. இதில் வந்து ஒரு 20லேருந்து ஒரு 40, ஒரு யூனிட் 9லேருந்து 20லேருந்து ஒரு 30 வச்சுக்கலாம். ஸோ அப்படி பார்த்தாலே 60, 70, 80 கொஸ்டின் நான் மினிமம் சொன்னதுலே ஒரு 80 கொஸ்டின் இந்த ஏரியாலே கவர் ஆயிருது. இது கூட ஒரு ஜென்ரல் மென்டல் அபிலிட்டி சேர்த்தீங்கன்னா ஒரு 25 கொஸ்டின் அதில் வந்துடும். 25 கொஸ்டின் வந்துடும். அதுக்கு கூட வந்து நீங்க பாலிட்டி சேர்த்தீங்கன்னா அங்க ஒரு 20 கொஸ்டின் வந்துடும். முடிஞ்சு போச்சு, ஒரு 125 கொஸ்டின் உங்களுக்கு இங்கே வந்துடும். இந்த ஏரியாவை ஏன் ஸ்ட்ரெங்தன் பண்ணணும்னு சொல்ல நான் கிட்டத்தட்ட ஒரு 4 யூனிட் தான் சொல்லியிருக்கேங்க, பிளஸ் ஒரு 2 யூனிட் அங்க சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் நாட் ஆடிபிளா எல்லாருக்குமே கேக்குதா? அதுக்கப்புறம் நம்ம வர யூனிட்டையும் படிக்கணும்னு தான் சொல்றேன், வர யூனிட் படிக்கக்கூடாதுன்னு சொல்ல. ஸோ ஹவ் டு ஸ்டடி சயின்ஸ், ஜியாகிரபி, எக்கனாமிக்ஸ், அதுவுமே முக்கியமான ஏரியா தான். அதுல எப்படி செலக்ட் பண்ணி படிக்கணும், எப்படி அதை கவர் பண்ணும் அப்படின்றத நம்ம அதையும் இன்னொரு நாள் பார்க்கலாம். ஸோ இப்போ நாளில இருந்து வில் ஸ்டார்ட் ஏன்ஷியன் இந்தியாவிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம், சோஷியோ எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட், சோஷியல் ஜஸ்டிஸ், சோஷியல் ஹார்மோனி அஸ் த கார்னர்ஸ்டோன். அதாவது சமூக நீதியும் சமூக நல்லிணக்கமும் தான் ஒரு நாட்டை வந்து முன்னேற்றுது. எக்கனாமிக்ஸ், சமூகம் மற்றும் பொருளாதார, இதுல எல்லாரும் சண்டை போட்டுருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், எப்படி ஒரு பொருளாதாரம் முன்னேறும்? எல்லாரும் சண்டை, ஒரு ஜாதி கலவரம் நடக்குது, ஒரு மத கலவரம் நடக்குது, எப்படி முன்னேற முடியும் நாடு? முடியவே முடியாது இல்லையா? ஸோ அத சமூக நல்லிணக்கம் வந்து ரொம்ப தேவை. எல்லாரும் ஒண்ணுதான் அப்படின்ற தன்மை எல்லாரும் மனசுலயும் வரணும். அதெல்லாம் ஒரு நல்ல அவேர்னஸ் கொண்டு வந்து தான் வர முடியும். அவ்வளவு ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது. நான் தான் பெரிய ஆளு அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் நிறைய அது நம்ம சமூகத்துல ரொம்ப என்ன ஒரு சமூகத்தோட ஒரு அவல நிலையா தான் நான் அதை பாக்குறேன். சோசியல் ஜஸ்டிஸ், சமூக நீதி கொடுக்குற இடம் கூட தப்பு அப்படின்னு சொல்றாங்க. பாவம், சமூகத்துல ஒடுக்கப்பட்டவங்களுக்கு சமூக நீதி இல்லைன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க பாவம். எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் சிஸ்டம், திரும்பவும் நம்ம இங்க சொன்ன அதே பாயிண்டா திரும்ப இங்க கொண்டு வந்திருக்காங்க. இந்த HDA உள்ள பாயிண்ட் திரும்ப அதை தான் கொண்டு வர முடியும். அதை தான் டெவலப்மெண்ட் பார்க்கும்போது ஜியாகிரபி ஆஃப் தமிழ்நாடு அண்ட் இட்ஸ் இம்பாக்ட்ஸ் அண்ட் எக்கனாமிக்கல் growth. அப்படின்னா நான் ஜியாகிரபிக்கு பொதுவா என்ன சொல்லுவேன்னா 10th ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் புக்கை மட்டும் படிங்க. 10th ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் புக்கை மட்டும் படிங்க. நல்லா திரும்ப படிங்க, 10 வாட்டி படிங்க போதும், வேற எதுவுமே படிக்க வேண்டாம். அதை மட்டும் படிங்க. அச்சீவ்மெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு இன் வேரியஸ் ஃபீல்ட்ஸ், இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ், கவர்னன்ஸ்ல தமிழ்நாடு என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். ரைட். ஸோ இவ்வளோதான் நம்ம பார்க்கக்கூடிய ஏரியாஸ். நம்ம பார்க்கக்கூடிய ஏரியாஸ்ல இவ்வளோதான் மொத்தமா we are going to see. யூனிட் 9, யூனிட் அடுத்து வந்து பாலிட்டி, அதுக்கு அடுத்தது பார்க்கறது பாலிட்டி, அதுக்கப்புறம் இந்தியன் எக்கனாமி. நம்ம யூனிட் 9 அதுக்கப்புறம் பாலிட்டி, இந்தியன் எக்கனாமி, இந்த ஏரியாவை நம்ம கவர் பண்ணி முதல்ல முடிச்சிட்டோம்னா, ஸோ இதுல பேரலா
ஸோ ஒரு நாள் வந்து இப்போ பாலிட்டி கிளாஸ் கூட மிக்ஸ் ஆகி கூட சில நாள் அப்படி மாறி மாறி போகும், உங்களுக்கு போர் அடிக்காது. ஸோ அந்த மாதிரி கிளாஸஸ் எடுத்துட்டு நீங்கள் வந்து நோட்ஸை வந்து பக்காவாக மெயின்டைன் பண்ணுங்க. கான்ஸ்டியூஷன், பிரியாம்பிள் டு த கான்ஸ்டியூஷன், சிட்டிசன்ஷிப், இது எல்லாத்த பற்றியுமே வில் பி டேக்கிங் கிளாஸஸ். சிம்பிளாக கிளாஸஸ் வந்து ஈஸியாக எஃபெக்டிவாக வர மாதிரி தான் உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேட்டுக்கலாம். அது கூட ஸ்டடி மெட்டீரியல்ஸ் ப்ளஸ் என்னென்ன லெசன்ஸ் இது பண்ணணும் அப்படின்றதே நான் உங்களுக்கு சொல்லிடுவேன். அதோட பிடிஎஃப்பும் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். ரைட்டா? ஸோ எக்கனாமிக்ஸும் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். குரூப் 1 இருந்தாலும் சரி, குரூப் 2 இருந்தாலும் சரியா, இதை பற்றி ரொம்ப இந்த ஏரியாவை முதல்ல கவர் பண்ணுங்க. த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் யூனிட்ஸ் டு கவர்ட் இன் அடிஷன் டு ஜென்ரல் மென்டல் அபிலிட்டி அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ். அது வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது, எல்லாருமே அதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. இவ்வளோத்த நீங்க முடிச்சீங்கன்னா இதுக்கு அடுத்து ஜியாகிரபி கூட சேர்த்துக்கலாம். ஜியாகிரபி இது இவ்வளவு நான் இந்த ஆர்டர் ஏன் கொடுத்துருக்கேன்னா, உங்களுக்கு நல்ல ஸ்ட்ரென்த் கிடைக்கும். எல்லாத்துக்கும் தொடர்பு இருக்கு. நான் சொன்னது உங்களுக்கு அந்த தொடர்பை எல்லாருக்குமே புரிஞ்சுக்க முடிஞ்சுதா? இந்த கிளாஸோட இது என்னன்னா, எனக்கு ஏதாவது மனப்பாடம் பண்ணீங்கன்னு கேட்டீங்கன்னா எதுவுமே மனப்பாடம் பண்ண தேவையில்லை. இந்த கிளாஸ்ல ஏதாவது புரிஞ்சுதா அப்படின்ற ஃபீட்பேக் மட்டும் கொடுங்க. ஸோ how was the class, whether the class is useful and effective. ஸோ ஏன்னா ஆன்லைனில் வர பார்க்குறீங்க, நீங்கள் ஏதாவது இன்ட்ராக்ட் பண்ணிகிட்டே இருக்கணும், அப்பப்போ இன்ட்ராக்ட் பண்ணும். ஸோ ஏதாவது மொக்க காமெடி போட்டால் கூட பரவாயில்ல, ஏதாவது சொல்லலாம் எப்போவாது அது எப்போவுமே மொக்க போட்டுட்டு இருக்க முடியாது. ரைட், வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேட்கலாம். எனி டவுட்ஸ், ஸோ எனி ஸ்ட்ரகிள்ஸ் இன் ஆன்லைன் கிளாஸஸ் அதையுமே சொல்லலாம். ஏதாவது இருந்துச்சுன்னா சொல்லலாம். நோ, எஸ், வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் சொல்லலாம். ஸோ வில் அதர்வைஸ் வில் end this session. It's very effective, sir. Thank you. Very clear and motivational. Thank you so much. ஸோ அந்த மோட்டிவேஷன்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப தேவை. நான் பொதுவாக கிளாஸ் கொடுக்குறது அந்த ஒன்றுக்காக வேண்டியதான். ஏன்னா கிளாஸ் எல்லாருமாலே கொடுக்க முடியும். ஸோ சம்திங் ஸ்பெஷல் அப்படின்றது நிறைய பேர் என்கிட்ட வந்து ஃபீல் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு தெரில, எதனாலன்னு தெரில. மேபி அது நீங்கள் கொடுத்த கிஃப்ட் தான் நினைக்கிறேன். நான் அது அதிகமாக பண்ணுறது அந்த மோட்டிவேஷன்ற ஒரு விஷயம் தான். ஏன்னா அது இல்லைன்னா நம்ம வாழவே முடியாது. இன்னைக்கு நம்ம வாழ்ற வாழ்க்கையே நம்மளோட நம்பிக்கையில மட்டும்தான் இருக்கு. கோ ஹெட், உங்களால் முடிஞ்ச விஷயங்களை பண்ணுங்க. இன்னொருத்தவங்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைங்க. நீங்கள் இந்த போஸ்டிங்லாம் வரும்போது நிறைய பேருக்கு நல்லது பண்ண முடியும். ஸோ விஷ் யூ ஆல் த பெஸ்ட். ஹாவ் அ கிரேட் டே அஹெட். இந்த நாளை இன்னும் ப்ரொடக்டிவாக பயன்படுத்துங்க. இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் 6th ஸ்டாண்டர்டும் 11th ஸ்டாண்டர்டும் எடுத்து லைட்டாக அப்படியே வாசிச்சு பாருங்க. நாளையோட வகுப்புல நம்ம மீண்டும் சந்திப்போம். ஸோ நம்மளோட அன்அகாடமி அன்அகாடமி இதுலையுமே என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இது நம்ம டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜேக்கப் டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு சொல்லியிருக்கும், இல்லை யூபிஎஸ்சி அண்ட் டிஎன்பிஎஸ்சி பை ஜேக்கப் அப்படின்னு சொல்லியிருக்கும். ஸோ அந்த டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. யூ வில் கெட் த ஃப்ரீக்வெண்ட் அப்டேட்ஸ். ஸோ என்ன தொடர்பு கொள்ளணும்னா நீங்கள் என்னோட நம்பர் எடுத்துக்கலாம். நான் வந்து மெசேஜில் போட்டு விட்றேன். 9940174996 அப்படின்ற நம்பர்ல எனக்கு வந்து வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணலாம். ஸோ இஃப் ஐ குடன் மெசேஜ் ஆர் ரிப்ளை வித்தின் அ டைம் ஸ்பேன், சாரி தப்பா எடுத்துக்காதுங்க, கட்டாயமா உங்களை மனசுல வச்சிருப்பேன், ரிப்ளையும் பண்ணிடுவேன் சீக்கிரமாவே. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ கிரேட் டே. இந்த நாள் ஒரு இனிய நாளாக அமையட்டும். யாருக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுனாலும், யாருக்கு ஏதாவது வேற ஏதாவது டவுட் கேட்கறனாலும் நீங்கள் உங்களோட வீடியோ ஆன் பண்ணிட்டோ இல்லைனா ஆடியோ வச்சுட்டோ, ஸோ யூ கேன் ஆஸ்க் எனி டவுட்ஸ், நோ ப்ராப்ளம். இங்கே வந்து ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். யாரும் பயப்பட வேண்டாம். உங்க வீடியோ கூட காட்டணும்னு தேவையில்ல, ஆடியோ வச்சுட்டு கூட நீங்க ஒரு டவுட்ஸை கேட்டுக்கலாம், கிளாரிஃபை பண்ணிக்கலாம். மேபி இந்த கிளாஸ்ல இல்லைன்னா கூட அப்கமிங் கிளாஸ்ல அது இருக்கட்டும். நம்பர் வந்து நான் அதுலேயே டைப் பண்ணியிருக்கேன். உங்க மெசேஜ்க்கு முன்னாடி இருக்கும் பாருங்க, 9940174996. ரைட், ரைட்டா? டவுட்ஸ் யாராவது கேட்கணும்னா கேளுங்க. அது ஒரு ஹாயாவது சொல்லுங்க இது பண்ணி. ராஜாராம் சார் தான் அப்போவே வீடியோவோட இருக்காங்க. ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? Super. Right, we'll end this session then. So thank you. Great day. நல்லா அருமையா இருந்துச்சு. எனக்குமே ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல செஷன் கொடுத்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கு. ஒரு ஆன்லைன்ல ஜூம்ல ரொம்ப நாள் ஆச்சு எனக்கு. அங்கங்க சில விஷயங்கள் கரெக்டாக செட் ஆகலை. இன்னும் உள்ள நாட்கள்ல இன்னும் நல்லா இருக்கும். என்னோட நம்பர் நாட் விசிபிளா, திரும்பவும் சொல்றேன், 9940174996. வாட்ஸ்அப் பண்ணுங்க, கால் கூட பண்ணலாம். நான் கட்டாயமா ஃப்ரீயா இருந்தேன்னா அட்டன் பண்ணுவேன். அட்டன் பண்ணலன்னா தப்பா எடுத்துக்காதீங்க, ஃப்ரீயா இல்லைன்னு அர்த்தம்.
கட்டாயம் வாட்ஸ்அப்புக்கு ரிப்ளை பண்ணுவேன். என்னோட நம்பர் 9940174996. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ கிரேட் டே. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் நண்பர்களே. எல்லாம் படிங்க, டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ கிரேட் டே. தேங்க்யூ ஆல். தேங்க்யூ. நான் என்ன யூனிட்லாம் டீச் பண்ணுவேன்னா, நான் அதை தான் சொல்கிறேன். நான் இந்த ஹிஸ்ட்ரி கல்ச்சர் யூனிட் 8 டீச் பண்ணுவேன், இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் டீச் பண்ணுவேன். ஸோ ப்ராப்ளி டைம் இருந்துச்சுன்னா யூனிட் 9 இந்தியன் பாலிட்டி கூட டீச் பண்ணுவேன். இந்தியன் பாலிட்டி டீச் பண்ணுவேன். மேக்ஸிமம் நானே நிறைய கிளாஸஸ் எடுக்க ட்ரை பண்ணுறேன். மேக்ஸிமம் டெய்லி உள்ள கிளாஸஸ் நானே எடுக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த லாக்டவுன் பீரியடாக கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. தட் டைம் வில் பி ரியலி யூஸ்ஃபுல். எல்லாருமே ஒரு போஸ்டிங் வாங்கணும் சீக்கிரமாக. அவங்க எல்லாருமே போஸ்டிங்கில் பார்க்குறது தான் ஆசை. ஸோ அந்த ஒரு லட்சியத்துக்காக வேண்டி தான் ரொம்ப நாளாகவே ஓடிட்டு இருக்கோம். நிறைய நாளாக மேபி ஆஃப்லைன் கிளாஸ் எடுக்கிறதுக்கே நிறையா எனக்கு எடுக்க முடியாமல் போயிடுச்சு. அதுவே ரொம்ப வருத்தம். ஸோ இன்னும் சீக்கிரமாக ஆஃப்லைன்லேயே உங்களை ரீச் பண்ணும். ஆஃப்லைன் வந்தாலும் சீக்கிரமாக வருவேன். ஸோ தேங்க்யூ. ஆன்லைனே கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும் இந்த டைமில். ஸோ நம்மளோட சேஃப்டி ரொம்ப முக்கியம் இல்லையா? இந்த டைமில் ரொம்ப இதை பண்ணி நம்ம தேவையில்லாத விஷயங்களை பண்ணி தப்பாக மாறிடும். ஸோ பி சேஃப், ஸ்டே இன் ஹோம், படிங்க, நல்லா ஒர்க் அவுட் பண்ணுங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்லா எல்லாரும் கூடயும் பேசுங்க. வீட்டில் இருக்கக்கூடிய கூட எல்லாரும் பேசுங்க. பேசாமல் இருந்தாலே எல்லாரும் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனும் டிப்ரெஷனும் ஆயிடுவாங்க. யாராக இருந்தாலும் வீட்டில் அம்மாவாக இருக்கட்டும், அப்பாவாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அவங்ககிட்ட கொஞ்சம் பேச்சு கொடுத்தோம்னா நமக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். நம்ம நல்லா மனசு விட்டு பேசும்போது இன்னொன்று அவங்களுக்கும் நிம்மதியாக இருக்கும். இன்னும் பக்கத்து வீட்டு ஆண்டி, பக்கத்து வீட்டு அங்கிள் கூட போய் பேசலாம். எப்படி இருக்கீங்க அங்கிள், நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா அப்படின்னு கூட கேட்கலாம். எது வேணாலும் யார்ட்டையாவது பேசுங்க, நிறைய மனசு விட்டு பேசுங்க. நான் வீட்டில் இருக்கும்போது ஒரு இது மாதிரி ஆயிரும். போன லாக்டவுன்லலாம் நிறைய சண்டைகள்லாம் வீட்டில் வந்துச்சு. காரணம் நிறைய நம்ம பேசாமல் இருக்கிறது தான். பேசும்போது ஓவரா முதல்ல அன்பா ஸ்டார்ட் பண்ணுவோம், திடீர்னு ஏதோ ஒரு பிரச்சனையை பிடிச்சி எழுப்போம். ஸோ சில இடங்கள்ல நம்ம அமைதியா இருக்கணும். ஆமா, ஈவினிங் பேட்ச்க்கு கட்டாயம் ஆஃப்லைன்ல டீச் பண்ணுவாங்க. ஆஃப்லைன் வரணும் தான். கரெக்டா வரும்போது இந்த லாக்டவுன் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட எல்லாம் செட்டில் பண்ணிட்டு வர்றதுக்கு பக்கத்து வீட்டு பொண்ணு கூட வேணாலும் பேசலாம் அப்படின்றீங்க ஆண்டோபெனில். நல்ல விஷயம் தான். பார்த்து எடுத்து பேசுங்க. ரைட். ஓகே. தேங்க்யூ அண்ட் சந்திப்போம், மீண்டும் சந்திப்போம். நல்ல விஷயம் தான். ஸோ சந்தோஷமா இருந்தா எந்த விஷயமும் தப்பு இல்லை. பார்த்து எடுத்து சரி. பாய். தேங்க்யூ.